வெல்கம் டு சினி ஃபைட்டிங் கைஸ். ஸோ வெல்கம் டு 3 பிளேயர். ஸோ வெல்கம் டு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அசனோட ஆடிசி டிஸ்கவர் டு பார்ட் 3 இருக்கும். ஸோ பார்ட் 3 பார்த்தீங்கன்னாக்கா எங்கே வருதுன்னா ஒலிம்பிக்கில் வரும். ஸோ அந்த இடத்துக்கு தான் போகிற எலிஸ் ஐலாண்ட். ஸோ உங்களுக்கு தெரியாது, ஸோ நிறைய பேருக்கு தெரிஞ்சது வாய்ப்பு இல்லை. எலிஸ் ஐலாண்ட் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே தான் ஒலிம்பிக் நடந்தது. ஸோ ஒலிம்பிக்ஸ் அங்கே தான் நடக்கும். ஸோ அதுக்கு தான் போகிறோம் ஒலிம்பியன் டூர் போ. ஸோ பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி வந்து பார்க்க போகிறது நம்ம ஒலிம்பியன் டூர். ஸோ போன டைம் பார்த்தது பார்த்தீங்கன்னா மைசன் யூனிவர்ஸ் பார்த்துருப்போம். ஸோ இப்போ நம்ம பார்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னாக்கா ஒலிம்பியன் டூர் போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நிறைய டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ பார்ப்போம். ஸோ டிஸ்கவர் டூர் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஸோ கான்ஃப்ளிக்ட் எதுவுமே இருக்காது, சண்டை எதுவுமே இருக்காது. வெறும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டூர் தான். ஸோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா எஜுகேஷன் கண்டது தான் இருக்கும். டாக்டர் கிருஷ்ணா, ஹாய் ப்ரோ. மலர் முரளி ப்ரோ, என்ன இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ரீ ஃபயர் அரௌண்ட் 7:30 PM கைஸ். ஃப்ரீ ஃபயர் அரௌண்ட் 7:30 PM. மலர் முரளி இது பார்த்தீங்கன்னாக்கா அசன்ஸ் ஆடிசி ப்ரோ. ராஜலட்சுமி ஜி, ஹாய் ப்ரோ. நேம் பண்ண போகிறேங்க. அசன்ஸ் ஆடிசி கேமு. அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிஸ்கவரி டூர் மோடு இது. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் கண்டென்ட் இது. ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நான் டேரெக்டாக வந்துட்டு நம்ம போக ஆரம்பிச்சிடலாம். ஸோ அடுத்த டூர் பார்த்தீங்கன்னாக்கா ஒலிம்பியன் டூர். ஸோ எங்கே இருக்கும் மேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ ஒலிம்பியன் ஐலாண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எலிஸில் இருக்கும். ஸோ எலிஸ் இங்கே இருக்கும். ஸோ இது ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா டிஸ்கவர் டூர் இருக்குது. ஸோ 2 இருக்குது. ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா போவோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வாரணாசி இருக்காரு, அவரோட தான் பேச போகிறோம். ஸோ 21 நிமிஷம் ஆகுமா. ஸோ எஸ்டிமேஷன் டூ டேட். ஸோ வெல்கம் ஃப்ரெண்ட் டு திஸ் எஸ்பெஷலி சீக்ரெட் பார்ட் ஆஃப் தி ஒலிம்பியன் சாங்சுவரி. தனசேகரன், ஃப்ரீ ஃபயர் ஆன்லைன் கைஸ். ஃப்ரீ ஃபயர் வந்து எனக்கு அரௌண்ட் 7:30 தான். ஸோ என்னால் 24 மணி நேரம் ஒரு நாளைக்கு ஃப்ரீ ஃபயர் விளையாட முடியாது. நான் முன்னே சொல்லியிருப்பேன். ஸோ தயவுசெய்து என்ன கூப்பிடாதீங்க. மற்ற கேம் விளையாட போல வந்து ஃப்ரீ ஃபயர் பற்றி பேசாதீங்கோ. ஸோ நான் அப்பா மட்டும் தான் கேமுக்குள்ளே வருவேன். ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வந்துட்டு வாரணாசி வந்து நம்மளை வர வைக்க பார்னவாஸ் வந்து நம்மளை வர வைக்கிறாரு. ஸோ பார்த்தீங்கன்னாக்கா ஓவரின்னு கேட்குறோம். My name is Varnavas, and I am a ship captain. Don't be fooled by my scarred eye. Though I've seen my share of combat, I mostly stick to trading these days. Well, trading and introducing visitors like you to wonderful sights like these. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு பார்னவாஸ் ஸோ பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஷிப்போட கேப்டன் சொல்லியிருக்காரு. ஓகே கூலனா போட்டுருங்க. என்ன ப்ரோ போடுறது, நான் இங்கே எஜுகேஷன் டூர் மோடு போயிட்டுருக்கேன். ஸோ இதில் வந்து டைலாக் ஃபுல்லாக கேட்டு தான் ஆகணும். நீங்கள் அது கேட்டுனே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இப்படி தான் சொல்லுவேன் நான். ஸோ நீங்கள் எப்படி அங்கே ரெஸ்பாண்ட் பண்ணுறீங்களோ அதுதான் நாங்கள் பண்ண முடியும். மிரர் ஆக்ஷன் தான். ஸோ பார்த்தீங்கன்னாக்கா பார்னவாஸ் சொல்லியிருக்காரு. அவர் வந்து ஒரு ஷிப்போட கேப்டன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா முன்ன வந்துட்டு அவரோட கண்ணு பார்த்தீங்கன்னா அடிபட்டுருக்கும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு சண்டையில் தான் இருந்தார். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ட்ரேடிங்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நம்மள மாதிரி விசிட் இருக்கும் கைட் பண்ணுறதுக்காக சொல்லியிருக்காரு. ஸோ வாட் யூ திங்க் ஆஃப் திஸ் பிளேஸ் கேட்குறோம். This place is practically vibrating with divine energy. I feel like if I look over my shoulder right now, இந்த கேம் ஃபோனுக்கு வராது, ஃபோனுக்கு இல்லை. Staring back at me. பிரசன்னா ப்ரோ, ஹாய். ஸோ பார்த்தீங்கன்னாக்கா இவங்க வந்துட்டு ஜியூஸ் வந்துட்டு எல்லாமே ஷோல்டர் மேலே இருக்கிற மாதிரியும். ஸோ அதே மாதிரி ஜியூஸ் வந்து ஓவர் வாட்ச் பண்ணிட்டு இருக்க மாதிரியே சொல்லிட்டு இருக்கான். ஸோ அதான் இந்த இடத்தோட ஸ்பெஷாலிட்டி. டூர் வந்து பிகின் பண்ணுவோம். The sanctuary of Olympia was dedicated to Zeus, king of the gods. It had close connections to the divine, as you will see very soon. I'll come find you when you're done, and we can talk about what you've learned. ஸோ இந்த சாங்சுரி பார்த்தீங்கன்னாக்கா ஒலிம்பியன் கார்ட்ஸ்க்காக டெடிகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு டூர் முடிஞ்சோடனே நான் ஒன்று பார்க்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ எப்போ லைவ் பண்ணிங்க இப்போ தான் போட்ட பிரச்சனை. ஸோ ஒலிம்பியன் டூர் கார்ட்ஸ் ஆஃப் ஒலிம்பியா. ஸோ பார்த்தீங்கன்னாக்கா 2 ஸ்டேஷன் வந்து 9 இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த உள்ளே போகணும். ஸோ இது உள்ள போனால் ஃபஸ்ட்டு இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு இடம் இங்கே இருக்குது. ஸோ வந்து This workshop was built for the renowned sculptor Phidias after his work on the Acropolis of Athens. In 435 BCE, Phidias came to Olympia to begin working on the great chryselephantine statue of Zeus. He died 5 years later, shortly after completing his masterpiece. This grand statue would become one of the 7 wonders of the ancient world. Phidias's workshop was located right next to the temple of Zeus. Its structure has been well preserved, mostly owing to its conversion to a church in the 5th century CE. Archaeologists have also discovered lots of ancient materials in the surrounding area, such as casting molds and sculpting tools. The most famous artifact, however,
is a cup bearing an inscription that aggressively states, I belong to Phidias. ஸோ ஓகே பார்த்தீங்கன்னாக்கா இப்போது ஃபிடிஸோட ஒர்க் ஷாப் காட்டியிருக்காங்க. ஸோ இந்த ஒர்க் ஷாப் பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஒர்க் ஷாப் பற்றி பார்த்தீங்கன்னா லேர்ன் மார்க் கொடுப்போம். ஸோ லேர்ன் மார்க் கொடுக்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து ஃபஸ்ட்டு ஆடியோவோட டிலாக்ஸ் பார்த்துருவோம். இந்த ஒர்க் ஷாப் பார்த்தீங்கன்னாக்கா ஃபிடிஎஸ். ஸோ ஃபிடிஎஸ் வந்துட்டு ஃபிடிஎஸ் கட்டினது. ஸோ ஃபிடிஎஸ் கட்டின ஒர்க் ஷாப் இது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஆக்ரோப்ளைஸ் ஆஃப் ஏத்தன்ஸ். ஸோ அந்த ஒர்க்கு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு கட்டினதுன்னு போட்டிருக்காங்க. ஸோ 435 BCயில் வந்து ஃபிடிஎஸ் இங்கே வந்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா போர் ஒர்க் ஒன்று போயிட்டு இருக்கு பக்கத்தில். ஸோ அதான் ஹெவியாக வந்து சவுண்ட் வந்துட்டு இருக்கோம். கிறிஸ்டல்ஃபென்டைன் ஸ்டாச்சு ஆஃப் ஜியூஸ். ஸோ கிறிஸ்டல்ஃபென்டைன் ஸ்டாச்சு ஆஃப் ஜியூஸ்ன்ற ஒரு பெரிய ஒரு ஸ்டாச்சு வந்து கிரியேட் பண்ணுறதுக்காக வந்துட்டு பார்த்தீங்கன்னா 435 BCலேருந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு ஃபிடிஎஸ். ஸோ பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கப்புறம் 5 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னாக்கா அவர் வந்து இறந்துட்டார். ஸோ ஃபிடிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது கம்ப்ளீட் பண்ணி முடிச்சோடனே இது 5 வருஷத்தில் கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு அந்த கிறிஸ்டல்ஃபென்டைன் ஸ்டாச்சு ஆஃப் ஜியூஸ். அது கன்சிடர் பண்ணிட்ட உடனே அவர் கொஞ்ச நாள்லேயே செத்துட்டு இருக்காரு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஸ்டாச்சு வந்து பார்த்தீங்கன்னா 7 wonders ஆஃப் ஏன்ஷியன்ட் வேர்ல்டில் ஒரு அப்போ வந்து ஏன்ஷியன்ட் வேர்ல்ட்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா ஏன்ஷியன்ட் வேர்ல்டில் ஏன்ஷியன்ட் வண்டர்ஸ் 7 wondersல பார்த்தீங்கன்னாக்கா இதுவும் ஒன்று அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபிடிஎஸ் டெம்பிள் ஒர்க் ஷாப் வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தாங்கன்னா டெம்பிள் ஆஃப் ஜியூஸ் பக்கத்தில் இருக்குது. ஸோ ரைட் நெக்ஸ்ட் டு டெம்பிள் ஆஃப் ஜியூஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்ட்ரக்சர் வந்து வெல் ப்ரிசர்வ்டாக இருக்குது இன்றைக்கி இருக்கா. ஸோ இன்றைக்கி இருக்குல்ல, ஆமாம். ஸோ இன்றைக்கி வரையும் தான். ஸோ வெல் ப்ரிசர்வ்ட்னா பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் இன்னும் நல்ல நிலைமையிலே இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 5th century CE, அதாவது பார்த்தீங்கன்னா 5th century ADயில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து சர்ச்சாக மாற்றிட்டாங்க. ஸோ அதனால் அப்படியே இருக்குது. வசீம் அக்ரம் ஹாய் ப்ரோ. ஸோ ஆர்காலஜி என்ன பண்ணியிருக்காங்கன்னா சரௌண்டிங் ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா காஸ்டிங் மோல்ஸ் அண்ட் ஸ்கல்ப்டிங் டூல்ஸ்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது டிக் பண்ணி எடுக்கும்போது பக்கத்தில் இருக்கிற ஏரியாவில் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா ஏன்ஷியன் மெட்டீரியல்ஸ் நிறைய கிடச்சிருக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா காஸ்டிங் மோல்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சிலை செய்கிறாங்கன்னா அதுக்கு வந்து பெருசாக ஒரு அச்சு மாதிரி வச்சுருப்பாங்க. அதில் வந்து அது வேணும். அதே மாதிரி வெப்பன்ஸ்க்கும் அதே தான். ஸோ அச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஸ்கல்ப்டிங் டூல் செதுக்கிற டூல்ஸை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இதில் ஃபேமஸ் ஆர்டிஃபேக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கப்பு இருக்குமா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா கப்பு வந்துட்டு அது வந்து என்ன பண்ணியிருக்குன்னா ஒரு அக்ரெசிவான ஒரு டைலாக் வச்சுருக்கோம். ஸோ ஐ பிலாங் டு ஃபிடிஎஸ். ஸோ பார்த்தீங்கன்னாக்கா இந்த நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபிடிஎஸ் சொந்தமான அப்படின்னு ஒரு கப்பு இருக்கான். ஸோ அதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மோஸ்ட் ஃபேமஸ் ஆர்டிஃபேக்ட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம எக்ஸ்ட்ரா மோர் இன்ஃபோ கொடுக்குறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா லேர்ன் பண்ண ஃபிடிஎஸ் பற்றி பேசலாம். ஸோ ஃபிடிஎஸ் வாஸ் பார்ட் ஆஃப் பெரிக்லிஸ் இன்னர் சர்க்கிள். ஸோ ஃபிடிஎஸ் பார்த்தீங்கன்னாக்கா பெரிக்லிஸோட இன்னர் சர்க்கிள். ஹவர் திஸ் டிட் நாட் ப்ரிவென்ட் ஹிம் ஃப்ரம் பீயிங் அக்யூஸ்ட் ஆஃப் இம்பிட்டி அண்ட் எக்ஸெப்ட் ஃப்ரம் ஏத்தன்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னாக்கா என்னதான் வந்து இப்போ பெரிக்லிஸோட சர்க்கிள் இன்னர் சர்க்கிள் இருந்தாலும் அவர் பார்த்தீங்கன்னாக்கா அவர் மேலே வந்துட்டு நல்லா போயிடலாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஏத்தன்ஸ் வந்து வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. வெளியில் செஞ்சுட்டாங்க. யூஎஸ் சார்ஜ் வித் ஸ்டீலிங் கோல்டு இன்டெண்டட் ஃபார் ஸ்டாச்சு ஆஃப் அத்தினா இந்த பார்த்தீங்கன்னா அண்ட் ஃபார் அட்டெம்ப்ட் டு போர்ட்ரே ஹிம்செல்ஃப் அண்ட் பெரிக்லிஸ் அந்த ஷீல்ட் ஆஃப் அத்தினா. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்ன பண்ணியிருக்காங்கன்னா கோல்டு வந்துட்டு ஸ்டாச்சு ஆஃப் அத்தினாக்கு டிசைன் பண்ணுறதுக்கு கோல்டுலாம் கொடுத்ததெல்லாம் வந்து அதில் திருடிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஃபிடிஎஸும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா பெரிக்லிஸும் 2 பேரும் ஷீல்ட் ஆஃப் அத்தினால வந்து டிசைன் பண்ண ட்ரை பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு உடனே எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. மெனி அதர் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் பெரிக்லிஸ் சச் அஸ் அஸ்பெஷியா அண்ட் அனாக்ஸாகோரஸ் வேர் ஆல்சோ பிரிசிக்யூட்டட் அட் தி சேம் டைம். ஸோ பார்த்தீங்கன்னாக்கா பெரிக்லிஸ் மட்டும் இல்லை, அஸ்பெஷியா அனாக்ஸாகோரஸ். ஸோ அனாக்ஸாகோரஸ் தான் வரும். ஸோ அனாக்ஸாகோரஸ் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த இவங்கள மாதிரியே வந்து போலீஸ் வந்து அமைச்சிருக்காங்க. ஸோ ஃபிடிஎஸ் வந்து ஸ்கல்ப்டன் பண்ணி ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிராயிங் வரைஞ்சிருப்பார். ஸோ நிக்கலஸ் கோஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அண்ட் அகஸ்டின் வின்ஸ்டான். ஸோ இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வந்து ஃபிடிஎஸ் வந்து சில சதுர மாதிரி வரைஞ்சிருக்காங்க. ஸோ அதான் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ ஹை டெக்ஸ்ட் கொடுப்போம். ஸோ இதான் பார்த்தீங்கன்னாக்கா அந்த வரைஞ்ச பெயிண்டிங். ஸோ வந்து க்ளோஸ் பண்ணிப்போம். ஸோ ஹைட் கொடுக்குறோம். ஸோ அடுத்தது போகிறோம். அடுத்த போகலாம். ஸோ 1 முடிச்சிட்டோம். இன்னும் 8 இருக்குது இது மாதிரி. ஸோ பக்கத்தில் ரோஸ் கலர் எதுனா எலமெண்ட் இருக்கான்னு பார்த்துக்கணும். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு ஈக்கரஸ் கண்டிப்பாக தேவை. ஸோ ஃபுல்லாக நிறைய இருக்குது மாதிரி யூனிட்டில். ஸோ நிறையவே இருக்குது. ஸோ போவோம், ஒன்றுனா போவோம். 2வது இடம் வந்துட்டோம். அங்கே பக்கத்தில் ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன். On the 5th and final day of the Olympic Games, victors attended a ceremony where they were crowned with olive wreaths and showered in flowers. The crowns came from the sacred olive tree of Zeus, which was planted near the god's temple. A young boy trimmed the branches with a golden sickle before giving them to the Hellanodikai to turn into wreaths. After the crowning ceremony, it was time for great feasting and celebration.
ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆலிவ் ட்ரீ ஆஃப் ஜீஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதை பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து ஃபஸ்ட் தான் ஆடியோ பார்ப்போம் ஃபஸ்ட்டு. ஸோ 5th அண்ட் ஃபைனல் டே அப்போ ஒலிம்பியன் கேம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா விக்டர்ஸ், அதாவது ஜெயிச்சவங்கலாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு செரமனி வைப்பாங்க ஜெயிச்சவங்களுக்குலாம். ஸோ அதில் வந்து என்ன பண்ணாங்கன்னா எல்லாருக்கும் வந்துட்டு ஆலிவ் ரீட்ஸ், ஸோ அந்த ஆலிவ் லீவ்ஸில் வச்சுட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு க்ரௌன் மாதிரி செஞ்சுருப்பாங்க. அந்த க்ரௌன் வந்து தலையை வைப்பாங்க. தலையை வச்சுட்டு அதே மாதிரி நல்லா பூ போட்டு ஒரு பெரிய ஃபங்க்ஷன் மாதிரி பண்ணுவாங்க. ஸோ விக்டர் ஜெயிச்சவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ வந்து செலிப்ரேஷன் மாதிரி பண்ணுவாங்க. அப்புறம் அந்த க்ரௌன் வந்து எதை வந்து செய்கிறாங்க பார்த்தீங்கன்னாக்கா சேக்ரெட் ஆலிவ் ட்ரீ ஆஃப் ஜீஸ். ஸோ சேக்ரெட் ஆலிவ் ட்ரீ ஆஃப் ஜீஸ் வந்து பக்கத்தில் இருக்கும். ஸோ அது வந்து எனக்கா காட்ஸ் டெம்பிள் பக்கத்தில் இருக்குது. ஸோ அதுலேருந்து வந்து எனக்கு செஞ்சுருப்பாங்க. ஒரு சின்ன பையன் வந்து என்ன பண்ணோன்னா அந்த பிரான்ச் வந்து வெட்டிட்டு அதுலேருந்து எனக்கு என்ன பண்ணுவோன்னா ஹெலனோடிகை, ஸோ அவங்ககிட்ட வந்து செய்யறது கொடுத்துருவாங்க இந்த மாதிரி க்ரௌன் செய்யறதுக்கு. அப்புறம் க்ரௌனிங் செரிமனி முடிஞ்சோடனே பார்த்தீங்கன்னாக்கா கிரேட் ஃபீஸ்டிங், அதாவது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பெரிய பார்ட்டியுமே நடக்கும். ஸோ வந்து அதிகமாக சாப்பாடு சாப்பிட்றது, அதுக்கப்புறம் செலிப்ரேஷன்லாம் பண்ணுவாங்க. ஸோ செலிப்ரேஷன் ஃபுல்லாக முடிஞ்சிடும். ஸோ அதான் சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து ஷோ லிஸ்ட் ஆஃப் ஒலிம்பிக் வின்னர்ஸ் இஸ் நவுன் மெயின்லி ஃப்ரம் 2 sources. ஸோ பார்த்தீங்கன்னாக்கா ஒலிம்பிக் வின்னர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2 sources வந்து நம்மளுக்கு அதுன்னு சொல்லியிருக்காங்க. Personias and வந்து UCBS. ஸோ பார்த்தீங்கன்னாக்கா பை கிராஸ் ரெஃபரன்சிங் திஸ் சோர்சஸ் வித் அதர் டாக்குமெண்ட்ஸ் வி நோ தட் தேர் வேர் அப்ராக்சிமேட்லி 3500 வின்னர்ஸ் இருக்காங்க. எப்போ வந்துன்னா 776 BCலேருந்து 277 CE வரைக்கும். ஸோ அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒலிம்பிக்ஸ் கேம் அப்பயே நடந்தது. ஸோ இப்போ இருக்கிற ஒலிம்பிக்ஸ் மாதிரி இல்லை, அப்பயே வந்து ஏன்ஷியன்ட் டைம்லேயே இருந்தது. ஸோ 776 BCலேருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஒலிம்பிக்ஸ். 277 CE வரைக்கும் வந்து போயிருக்கு, கண்டினியூஸாக போயிருக்கு. அவர் ஒன்லி அபவுட் 800 ஆஃப் திஸ் பீல்ஸ் ஆர் அஃபிஷியல் நோன். ஸோ பின்னாக்கா 3500 வின்னர் இருந்தாலும் 800 பேர் தான் வந்து பின்னாக்கா அஃபிஷியலாக நோனாக இருக்காங்க. அமௌங்ஸ்ட் தி வின்னர்ஸ் வேர் செவரல் ரிமார்க்கபிள் அத்லெட்ஸ் சச் அஸ் Callias of Athens. Callias not only won the pancration event 472 BC, but he was also the first Athenian to win at each of the 4 pan-Hellenic games. ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து இப்போ ஒரு ரிமார்க்கபிள் அத்லெட், ஸோ புகழ்பெற்ற ஒரு அத்லெட் பற்றி சொல்லியிருக்காங்க. காலியாஸ் ஆஃப் ஏதென்ஸ். ஸோ காலியாஸ் ஆஃப் ஏதென்ஸ் அவர் வந்து இப்போ பேங்க்ராடி ஈவெண்ட் வந்து 470 ஜெயிக்கிறது, 470 BCயில் வந்து ஜெயிக்க மட்டும் செய்யல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா அவர் தான் ஃபஸ்ட்டு ஒரு அத்தினியன் என்ன பண்ணார்னா 4 பேன்-ஹெல்லனிக் கேம்ஸ்லையும் ஜெயிச்சிருக்காரு. ஒரு 4 டிஃப்ரெண்ட் கேம்லையும் ஜெயிச்சிருக்காரு. அவர் தான் டைகோரஸ் ஆஃப் ரோட்ஸ் வந்து இப்போ கம்யூனியன் வான் தி பாக்ஸிங் ஈவெண்ட் இன் ஒலிம்பியா இன் 464 BC. ஸோ டைகோரஸ் ஆஃப் ரோட்ஸ் ஐலாண்ட் வந்து கிரீக் பக்கத்தில் இருக்கும். அவர் வந்து 464 BCயில் வந்து பாக்ஸிங் ஈவெண்ட் ஜெயிச்சிருக்காரு. அண்ட் இஸ் 2 sons and 2 grandsons வேறு ஆல்சோ இப்போ ஒலிம்பிக் டெஸ்ட். ஸோ அவரோட 2 சன்னும் இல்லாமல் 2 பேரை, அதாவது பார்த்தீங்கன்னா கிராண்ட்சன்ஸும் பார்த்தீங்கன்னாக்கா ஒலிம்பிக் டெஸ்ட் தான் அவங்களும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சசிகுமார் ஹை ப்ரோ. பட் perhaps the most famous athlete from antiquity was the boxer Diogenes of Thessos கொடுத்துருக்காங்க. ஸோ Diogenes of Thessos தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸ் அப்படி சொல்லியிருக்காங்க. பாக்ஸிங் ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 480 BCயில் ஜெயிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் பேங்க்ராட்டியன் ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 476 BCயில் ஜெயிச்சிருக்காரு. he also won 10 times at the இஸ்திமியான் கேம்ஸ். ஸோ 9 times at the நெமியன் கேம்ஸ். பார்த்தீங்கன்னா அவர் நிறைய இடத்துல ஜெயிச்சிருக்காரு, இதில் மட்டும் ஜெயிக்கல. இஸ்திமியான் கேம்ஸில் ஜெயிச்சிருக்காரு, 9 times at நெமியன் கேம்ஸில் ஜெயிச்சிருக்காரு, 3 times at the பித்தியன் கேம்ஸ் கொடுத்துருக்காரு. இன் அடிஷன் டு வின்னிங் செவரல் அதில் ரீஜனல் கேம்ஸ். ஸோ ரீஜனல் கேம்ஸ் நிறைய ஜெயிச்சிருக்காரு. அவர் தான் வந்துனாக்க தியோஜினியஸ் ஆஃப் தேசஸ். அவர் தான் பார்த்தீங்கன்னா பெரிய புகழ்பெற்ற ஒரு ஏன்ஷியன்ட் அத்லெட். ஆஃப்டர் இஸ் டெத் தியோஜினியஸ் வாஸ் மேட் ஹீரோ பை இஸ் கண்ட்ரிமேன் ஹூ ஆனர்ட் ஹிம் வித் எ கல்ட். அவர் செத்துட்ட அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க கண்ட்ரிமேன்லாம் சேர்ந்துட்டு ஒரு குரூப் மாதிரி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. கோல்டு ரிங் டிபிக்டிங் நைக் பர்சனிஃபிகேஷன் ஆஃப் விக்ட்ரி. ஸோ பேராக்கா நைக் வந்து பேராக்கா உங்களுக்கு விக்ட்ரி டினோட் பண்ணோம் கிரீஸில். ஸோ அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. நைக்கி. ஸோ நைக்கின்னு சொல்லுவாங்க, நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா நைக்கின்னு சொல்லுவோம். நைக்கி. ஸோ பார்த்தீங்கன்னாக்கா பர்சனிஃபிகேஷன் ஆஃப் விக்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா அந்த கோல்டு காயினில் வந்துட்டு கோல்டு ரிங்கில், ஸோ ரிங்கில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிபிட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னாக்கா ஹைட் டெக்ஸ்ட் பண்ணுவோம். ஸோ க்ளோஸ் பண்ணுவோம். ஸோ இந்த இடம் முடிச்சிட்டோம், அடுத்த இடம் போவோம். ஸோ இங்கே 30 மீட்டரில் 25 மீட்டரில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சின்ன ஒரு இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னாக்கா இங்கே பேங்க்ராட்டி ஈவெண்ட்ஸோ ஒரு ஸ்டாச்சு இருக்குது. ஸோ ஜிம்னாசியன்ஸ் இன் வித் அத்லெட்ஸ் அண்ட் ட்ரைனர்ஸ் ஃப்ரம் ஏர் ரெடிஃபிகர் கப். ஸோ பார்த்தீங்கன்னா ஜிம்னாசியன்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னாக்கா உள்ள ஜிம்னாசியம் ஒன்று வந்திருக்கும். ஸோ அதில் வந்து இருக்கவங்கள பற்றி கொடுத்துருக்காங்க, லேண்ட்மார்க் கொடுக்குறோம். த மெயின் பில்டிங்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஜிம்னாசியம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பில்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த மெயின் பில்டிங்ஸ் வேறு அத்லெட்ஸ் ட்ரெயின்டு வேறு தி ஜிம்னாசியம் தி பேலஸ்ட்ரியா. ஸோ பார்த்தீங்கன்னாக்கா ட்ரெயின் பண்ண இடம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜிம்னாசியம் அண்ட் பேலஸ்ட்ரியாவில் ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்போ டிராயிங் வரைஞ்சது பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருக்கும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா நியூடாக தான் வஞ்சிருப்பாங்க. ஸோ அதை ஏற்கனவே சொல்லியிருப்பேன். ஸோ இந்த கேம் பொறுத்த வரைக்கும் அப்படி தான் இருக்கும், ஏன்னா ஏன்ஷியன்ட் டைமில் நடக்கலாம் அப்படி தான் இருந்தது. இந்திய ஜிம்னாசியம் அத்லெட்ஸ் ட்ரெயின்ட் ஃபார் ரேசஸ் அண்ட் பென்டாத்லான் ஈவெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னாக்கா ஜிம்னாசியம் ட்ரெயின் பண்ணுறது வந்துனாக்கா ரேஸ் நடக்கிறதுக்கும்
பென்டாத்லான் வந்துக்கும் அதுக்கும் ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. பெலஸ்ட்ரியா they trained for wrestling and boxing. ஸோ ரெஸ்லிங்கும் ட்ரெயின் பண்ணியிருக்காங்க, பாக்ஸிங்கும் ட்ரெயின் பண்ணியிருக்காங்க பெலஸ்ட்ரியாவில். ஸோ 2 இடம் ஜிம்னாஸ்டியில் பார்த்தீங்கன்னாக்கா ரேஸ்க்கு ட்ரெயின் பண்ணுறவங்க, பெலஸ்ட்ரியாவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெஸ்லிங் பாக்ஸிங் ட்ரெயின் பண்ணுறவங்க. ரெசஸ் அண்ட் பாக்ஸஸ்க்கு ட்ரெயின் in the கோரிக்கியன் ரூம். ஸோ கோரிக்கியன் ரூம் இருக்குது. வேறு சஸ்பெண்டட் லெதர் பேக் ஃபுல் ஆஃப் சாண்ட் பார்த்தீங்கன்னாக்கா கோரிகாஸ். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம பாக்ஸிங் பேக் சொல்லும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு பேக் இருக்குது. ஸோ ஒரு லெதர் பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா சாண்டு அதில் வந்து இருக்கும், பஞ்சிங் பேக் மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்பயே பார்த்தீங்கன்னா பஞ்சிங் பேக் இருந்திருக்கு. ஸோ ஆல் அத்லெட்ஸ் கம்ப்ளீட்டட் அண்ட் ட்ரெயின் நியூடு பார்த்தீங்கன்னாக்கா சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா இந்த வரைஞ்சிருக்காங்க இப்போ டைரக்டில் இதில் பார்த்தீங்கன்னாக்கா. ஸோ இந்த டயக்ராமில் சொல்லியிருக்காங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னாக்கா எல்லா அத்லெட்டும் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்கன்னா நியூடாக தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க, ட்ரெயினும் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அப்போ தான் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ட்ரெஸ் இன்டர்ஃபேஸ் இல்லாமல் ஃபுல் இது கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அது பாருங்க இதில் கொடுத்துருக்காங்க பாருங்க. தி ரீசன் ஃபார் தி இன்ட்ரெக்ஷன் ஆஃப் அத்லெட்டிக் நூடிஸ் இஸ் நாட் இமீடியட்லி கிளியர். ஸோ கிளியராக இல்லை. த etymology ஆஃப் நியூமினேஷன் பாயிண்டட் டு நியூடிட்டி ஆஸ் த கிரீக் வேர்டு ஜிம்னாஸ் மீன்ஸ் நியூ. ஸோ பார்த்தீங்கன்னா கிரீக் வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜிம்னாஸ் வந்து நியூடுன்னு மென்ஷன் பண்ணியிருக்கு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா மொத்தமாக அப்படி தான் பண்ணியிருக்காங்க. அக்கார்டிங் டு Thucydides, this innovation came from Sparta. ஸோ இந்த இனோவேஷன் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்பாட்டாலேருந்து வந்து சொல்லியிருக்காங்க. He says that Lacedaemonians were the first to practice sports naked. ஸோ Lacedaemonians பார்த்தீங்கன்னாக்கா அவங்க தான் வந்து ஸோ லக்கடோமியா ஸோ நம்ம பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கிரீக் ஸோ ஸ்பாட்டா வந்து இருக்கிற லொக்கேஷன் பார்த்தீங்கன்னாக்கா லக்கடோமியா. ஸோ அங்கேருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மொத்தமாக இது வந்து சொல்லியிருக்காங்க. ட்ரெடிஷன் சேஸ் தட் Acanthus of Sparta who won the Dailos and Dolikos races in the Olympic Games would have been the first to do this. ஃபர்ஸ்ட் யார் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா Acanthus of Sparta. அவர் பார்த்தீங்கன்னாக்கா டயலோஸ் அண்ட் டோலிகாஸ் 2 ரேஸ் ஈவெண்ட் வந்து ஜெயிச்சிருக்காரு 720 BC. அவர் தான் வந்து ஃபஸ்ட் இது பண்ணியிருக்கான்னு சொல்லியிருக்காங்க. பட் Pausanias had another version of the story. It tells that the first run naked in Olympia was Horipos of Megaris in 720 BC கொடுத்துருக்காங்க. ஸோ அவருக்கு முன்னாடி Pausanias வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா Horipos of Megaris. ஸோ மெகரிஸ் சேர்ந்த ஒரு Horipos வந்து ஃபஸ்ட்டு அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட் நேக்கடாக ரன் பண்ணார் அப்படி சொல்லியிருக்காங்க. I supposed to this believing that nudity would help him run faster. ஸோ நான் சொன்ன தான் ரீசனு. ஸோ நியூடாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட ஃபுல் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு அப்படி நம்பியிருக்காங்க. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னாக்கா ட்ரெஸ் எதுவும் இன்ட்ராக்ஷன் இல்லைனா எந்த டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் வேகமாக ஓட முடிட்டு அவர் நடிச்சு அப்படி ஓடி இருக்காரு அப்படின்ட்டு சொல்லிட்டு Pausanias சொல்லியிருக்காரு. ஸோ அதான் பார்த்தீங்கன்னாக்கா இந்த டெக்ஸ்ட் கொடுத்து ஆக்ட் பண்ணிட்டு போவோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்போல்லாம் வந்துட்டு அவங்களுக்கு அத்லெட்டிக் வேர்ல்டில் வந்து அவ்வளோ வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருந்திருக்காங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னாக்கா நூடாக ட்ரெயின் பண்ணியிருப்பாங்க. ஸோ வந்து நூடாவும் கலந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஸோ டிஸ்கவரிஷிப்பில் வந்து 1 முடிச்சிருக்கோம், இன்னும் 21 டிஸ்கவரி டூர் இருக்கா. ஸோ 1 கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா எல்லாம் லைன் ஃபாலோ பண்ணுவோம். ஸோ பக்கத்தில் வேறு என்னக்கா 34 மீட்டரில் ஒன்று இருக்குது, அதையும் என்னென்னு பார்த்துலாம். 26 மீட்டரில் ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது, இதே போயிடலாம். ஸோ கல்ட் பர்சனல் கொடுத்துருக்காங்க. ரெட் ஃபிகர் ஓனிகோ வித் சாக்ரிஃபைஸ் சீன் கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு சாக்ரிஃபைஸ் பண்ணுற இடம். ஸோ இதை பற்றி லேர்ன் பண்ணுவோம். தி கல்ட் பர்சனல் ஆஃப் ஒலிம்பியா வாஸ் மேட் ஆஃப் ப்ரீஸ் ஹூ ஃபுல்ஃபில் டிஃப்ரெண்ட் சாக்ரிஃபைஸ் ப்ராசஸ். பார்த்தீங்கன்னாக்கா இங்கே இருக்கவங்க எல்லாமே கல்ட் பர்சனல் ஆஃப் ஒலிம்பியா. ஸோ ஒலிம்பியாவில் இருக்கிற கல்ட்டு வந்து பர்சனல்ஸ்னால் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா ப்ரீஸ் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு டிஃப்ரெண்ட் சாக்ரிட் பர்பஸ்லாம் வந்து செய்வாங்க அப்படி சொல்லியிருக்காங்க. தீகோலாய் வர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தி ஜென்ரல் ஆர்கனைசேஷன் ஆஃப் தி கல்ட் அண்ட் பெர்ஃபார்ம் சாக்ரிஃபைஸ் எவ்ரி மந்த். ஸோ தீகோலாய்னு சொல்லியிருக்காங்க, அவங்க பேர் வச்சிருக்காங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஈவெண்ட்லாம் ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுலேயும் அவங்க வந்து எல்லாத்தையுமே மெயின்டைன் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. தே பர்ன்ட் இன்சென்ஸ் மிக்ஸ்ட் வித் கிரெயின் நீடட் இன் ஹனி ஆன் தி சைட்ஸ் டிஃப்ரெண்ட் ஆல்டர்ஸ் அண்ட் போர்டு லிபேஷன்ஸ் ஆஃப் ஒயின் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னாக்கா ஹனியில் வந்துட்டு கிரெயின்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னாக்கா அந்த அரிசி கோதுமை அதெல்லாம் கிரெயின்லாம் போட்டுட்டு அதை வந்து என்ன பண்ணுவாங்க டிஃப்ரெண்ட் ஆல்டர்ஸ் மேலே ஊற்றுவாங்க சொல்லியிருக்காங்க. அப்படின்னா பார்த்தீங்கன்னாக்கா ஒயின் வந்து ஊற்றுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. 2 soothsayers fulfilled the divining role previously held by Olympian Circle of Zeus and 4 Spondophori worked as liberation bearers கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னாக்கா லிபேஷன் bearers. ஸோ டிவைனிங் ரோல் பார்த்தீங்கன்னாக்கா 2 soothsayers செய்வாங்க சொல்லியிருக்காங்க. ஒலிம்பியாஸ் ஆரக்கல் ஆஃப் ஜீஸ். ஸோ ஆரக்கல் ஆஃப் ஜீஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2 பேர் வந்து செய்வாங்க சொல்லியிருக்காங்க. 4 ஸ்போண்டோபோரை. ஸோ ஸ்போண்டோபோரை வந்து பார்த்தீங்கன்னாக்கா லிபரேஷன் பியர்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ வந்துனாக்கா அது ஏதோ ஒரு ஃபங்க்ஷன். ஸோ அந்த ரிச்சுவலில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதில் 2 இருக்கும், 2 ஈவெண்ட் இருக்கும் அதில் அது. ஸோ மீன்வேல் எக்ஸிஜிடஸ் வேர் இன் சார்ஜ் ஆஃப் எக்ஸ்பிளைனிங் ஒலிம்பியாஸ் ரிச்சுவல் ஃபார் ஃபாரினர்ஸ் ஹூ கேம் டு தி சென்ச்சர் ஆஃப் 2 சாக்ரிஃபைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபாரின்லேருந்து வரவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறதுக்கு வந்து எக்ஸிஜிடஸ் ஸோ ஒன்று அப்படின்னு ஒருத்தர் வச்சிருக்காங்க மற்றது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா சாக்ரிஃபைஸ் எப்படி பண்ணுறதுன்னு அவங்க சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேர் ஆர் ஆல்சோ டெல் மீ மை நேம் சர்வீஸ் ப்ரோ சொல்லுங்கள். ஃப்ரீ ஃபயர் தமிழன் சொல்லுங்கள் ப்ரோ. ஸோ தேர் வேர் ஆல்சோ மெஜிரோஸ் ஊ ஆர் சம்திங் ஆஃப் ஏ பச்சர் இன்னும் குக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா மெஜிரோஸ் வந்து இன்னொருத்தர் இருந்திருக்காரு. அவர் என்ன பண்ணுவார்னா புட்சர் என்ன பண்ண பார்த்தீங்கன்னாக்கா அந்த
சாக்ரிஃபைஸ் பண்ணுறதெல்லாம் வெட்டி கொடுப்பாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குக் போடுற ஒரே தான் இந்த மெஜர் ஸ்கில் தி அனிமல் பீயிங் சாக்ரிஃபைஸ் பார்த்தீங்கன்னா அவர் தான் கில் பண்ணுவார் அனிமலை. அதுக்கப்புறம் அவங்க கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குக் போடுவார். பின்னாடி நடக்கிற பேங்க்வேட், ஸோ பின்னாடி நடக்கிற செலிப்ரேஷனுக்கு வந்துட்டு குக் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஓகே ஃபஸ்ட்டு ஒலிம்பிக் வின்னர் கோரிபியோஸ் ஆஃப் எலிஸ் வந்து பின்னாக்க அவர் எலிஸ் வந்து பின்னாக்க அவரு வந்து ஒரு மேஜரோஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெட் ஃபிகர் ஓனி சாய் வித் சாக்ரிஃபைஸ் சீன் கொடுத்துருக்காங்க. ஸோ சாக்ரிஃபைஸ் பண்ணுற சீன் கொடுத்துருக்காங்க அதில். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கியூ கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணுவோம். ஸோ வந்து பின்னாக்க இது கியூ கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணுவோம். ஸோ இதான் சாக்ரிஃபைஸ் ஆல்ட்டு, இங்கே தான் சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்க. ஸோ அடுத்து கீழே ஒன்று இருக்குது. ஓகே ப்ரோ, உங்களுக்கு இன்னொரு அக்கௌண்ட்டாக ஓகே. இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு டிஸ்கஸ் த்ரோ பண்ணுற ஒரு ஸ்டாச்சு இருக்குது. ஆனால் எனக்கு நெட்டு வரலை, பஃபர் ஆகுது, வீட்டுக்கு போய் லைவ் வரீங்களா? ஓகே பிரச்சனை பாருங்கள். ஸோ டிஸ்கோ போலஸ் ரோமன் காப்பி ஆஃப் ஏ கிரீக் பிரான்ஸ் ஒரிஜினல் ஃப்ரம் தி 63 BC ஆர்டிவேட் டு மைரான் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து மிரான். ஸோ பார்த்தீங்கன்னாக்கா டிஸ்கஸ் ஸ்டாச்சு. ஸோ லெஜெண்டரி விக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. சம் அதில் சச் லெவல் ஆஃப் ஃபேம் தட் bordered ஆன் மித்திக்கல். ஸோ மித்திக்கல் லெவலுக்கு வந்து வினாக்கா, அதாவது வந்து வினாக்கா நம்ப முடியாத அளவுக்கு வந்து வினாக்கா ஒரு நிறைய ஃபேம் வந்து நிறைய புகழ் பெற்றிருக்காங்க. வெர்சஸ் தி வெஸ்லர் மிலன் ஆஃப் குரோட்டாஸ். ஸோ மிலன் ஆஃப் குரோட்டாஸ் ஒரு வெஸ்லர் இருக்காரு. வாஸ் ஒன் ஆஃப் தெம் இந்த 6th century BC வான் ஈவெண்ட்ஸ் இன் எவ்ரி பேனலிக் கேம். ஸோ பார்த்தீங்கன்னாக்கா எவ்ரி பேனலிக் கேம் எல்லா கேமும் ஜெயிச்சிருக்காரு எல்லா ஈவெண்ட்லையும். ஸோ 6th century BCயில் பார்த்தீங்கன்னாக்கா அவர் என்ன பண்ணியிருக்காரு, எல்லா ஈவெண்ட்டும் ஜெயிச்சிருக்காரு பேனலிக் கேமில். கிராண்டிங் தி ரேர் பிளேஜ் ஆஃப் தி டைட்டில் ஆஃப் ஃப்ரீயோடோனிகாஸ். ஸோ ஃப்ரீயோடோனிகாஸ்னு ஒரு டைட்டில் கொடுத்துருக்காங்க. திஸ் கேம் ஃபோனில் வருமா? வராது ப்ரோ. ஸோ வந்து இது PC, Xbox அண்ட் PS4 மட்டும் தான். வான் 6 victories in Olympia. ஸோ பார்த்தீங்கன்னாக்கா ஒலிம்பியாவில் வந்துட்டு 6 victories ஜெயிச்சிருக்காரு. இன் அடிஷன் டு several other titles in the Panellic Games of Delphi. ஸோ Panellic Games of Delphiயில் நிமியால அண்ட் இஸ்மஸ். ஸோ இந்த இடத்துலையும் ஜெயிச்சிருக்காரு அப்படி சொல்லியிருக்காங்க. He was appointed general by city and led an army during the war between குரோட்டோஸ் அண்டு சிபரேஸ் கொடுத்துருக்காங்க. இவங்க வந்து இதனால என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்களோட சிட்டியோட சேர்ந்தவங்க சிட்டி என்ன பண்ணியிருக்காங்கன்னா இவர் ஜென்ரலாக அப்ளை பண்ணிவிட்டு ஆர்மி வந்து இவர் கீழே கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு குரோட்டோஸ் அண்ட் சிபரஸ் ரெண்டு சிட்டிஸ்க்கு வந்து சண்டை வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா இவர் வந்துட்டு குரோட்டோஸ் ஒரு ஐலாண்டு குரோட்டான் அண்ட் சிபரஸ். ஸோ பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு சிட்டிஸ்க்கும் கிரீக் சிட்டிஸ்க்கும் சண்டை வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா இவர் வந்து லீட் பண்ணியிருக்காரு ஆர்மியா. இந்த பேட்டில் தட் லெட் டு தி டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் சிபரஸ். ஸோ இந்த பேட்டிலால் சிபரஸ் வந்து மொத்தமாக வந்து டிஸ்ட்ராய் ஆகிட்டு இருக்கு. மீலான் ட்ரெஸ்ட் லைக் ஹெர்குலஸ் வேரிங் லைன் ஸ்கின் அண்ட் கேரிங் கிளப். ஸோ மீலான் என்ன பண்ணியிருக்காரு அந்த டைமில் என்ன பார்த்தீங்கன்னாக்கா ஹெர்குலஸ் மாதிரி டெஸ்ட் பண்ணியிருக்காரு லைன் ஸ்கின்னும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கிளப் வச்சுட்டு டெஸ்ட் பண்ணி வந்திருக்காரு. IPS for how many GB this game? 70 GB வரும் ப்ரோ, அப்ராக்சிமேட்டாக 70 GB வரும். ஸோ மிலான் ஸ்ட்ரென்த் வாஸ் லெஜெண்டரி. ஸோ மிலான் ஸ்ட்ரென்த் வந்து பார்த்தீங்கன்னா லெஜெண்டரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவரோட ஸ்ட்ரென்த் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பெரிய ஒரு ஆளுன்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ லெஜெண்டரி நம்மளை பார்த்தீங்கன்னாக்கா ஒரு எல்லாத்தையும் தாண்டிது. ஸோ இஸ் ரிப்போர்ட்டட் டு ஹேவ் கேரிட் இஸ் ஓன் பிரான்ச் ஸ்டாச்சு டு இட்ஸ் பிளேஸ் இன் ஒலிம்பியா. ஸோ இவர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இவரோட ஸ்டாச்சு வந்து இவரே தூக்கி வந்து ஒலிம்பியாவில் வச்சிருக்கான்னு சொல்லியிருக்காரு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இருக்கிற பிளேஸில் வச்சிருக்கான்னு சொல்லியிருக்காங்க. அவர் வாஸ் நாட் இன்விசிபிள். ஸோ இவ்வளோ வந்து இப்போ இருந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா அவர் இன்விசிபிளாக இல்லை. when he participated in the 7th Olympiad, he competed against a fellow from Croton in the final. ஸோ பார்த்தீங்கன்னாக்கா கடைசியாக ஒரு டைம் என்ன பண்ணியிருக்காரு, கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. அவங்க குரோட்டானில் இருக்கிற இன்னொருத்தர் அவர் கண்ட்ரி மேனு கூட வந்துட்டு அவர் சிட்டி மேனு கூட வந்து சண்டை போட்டுருக்காரு. பிஃபோர் காம்பட் ஸ்டார்ட் தி ஆப்போனன்ட் பவுட் அஸ் அ சைன் ஆஃப் ரெஸ்பெக்ட் தென் மேனேஜ் டு டிஃபீட் மிலான். ஸோ இவருக்கு வந்துட்டு தலை வழங்கிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா மிலான் வந்து ஜெயிச்சிருக்காரு. ஈவன் ஸோ இட் இஸ் மிலான்ஸ் நேம் தட் ஹிஸ்ட்ரி மெம்பர்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா என்ன தான் இருந்தாலும் மிலான்ஸ் நேம் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹிஸ்ட்ரி ரிமூவ் பண்ணியிருக்கா அப்படி சொல்லியிருக்காங்க. ஓகே ஐ டெல் ஓகே ப்ரோ. ஸோ டிஸ்கோ போலஸ் ரோமன் காப்பி ஆஃப் கிரீக் பிரான்ஸ் ஒரிஜினல் ஃப்ரம் தி 5th century BC ஆர்டிவேட் பை மெரான். ஸோ பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் காப்பி ஆஃப் கிரீக் பிரான்ஸ் ஒரிஜினல். ஸோ கிரீக் பிரான்ஸ் ஒரிஜினல் பற்றி டிஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ அதோட வந்து ரோமன் காப்பி 5th century BCயில் பண்ணது அப்படி சொல்லி. ஸோ 5th century BCயில் இருந்த கிரீக் காப்பி கிரீக் பிரான்ஸ் ஒரிஜினலோட காப்பின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து எனக்கு ஹைட் பண்ணுவோம். ஸோ க்ளோஸ் பண்ணிப்போம். ஓகே ஸோ இது மறுபடியும் க்ளோஸ் பண்ணிப்போம். அடுத்து பக்கத்தில் வேறு என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஸோ பக்கத்தில் நிறைய இருக்குது. நம்ம எல்லோ லைனே ஃபாலோ பண்ணல. ஸோ எல்லோ லைன் ஃபாலோ பண்ணிடுச்சு. இது நேரம் முடிஞ்சிச்சு. ஸோ டெக் கொடுத்துச்சு. ஸோ எல்லோ லைன் ஃபாலோ பண்ணுறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இன்னொரு ரோஸ் கலர் இருக்குது. இதையும் பார்த்துட்டு போயிடலாம். ஸோ ஹீரோயிக் கல்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஹெர்குலஸ் ஸ்டீல் இந்த டெல்ஃபிக் ட்ரைபாடு சீன் ஃப்ரம் ஏ பிளாக் ஃபிகர் ONHO அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இது வந்து என்னென்னு பார்ப்போம். ஏன்ஷியன்ட் கிரீக் ஹீரோஸ் வேறு வீடியோஸ் இன்டர்மீடியட் பிட்வீன் காட்ஸ் அண்ட் மென். ஸோ ஏன்ஷியன்ட் ஹீரோஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா
காட்ஸ் கமெண்ட்க்கு ஒன்று நடுத்தரமான சொல்லியிருக்காங்க. கான்செப்ட் ஹீரோ கல்ஸ் வேறு டிஸ்டிங்டிவ் ஃபீச்சர் ஆஃப் கிரீக் ரிலிஜன். ஸோ ஹீரோ கல்ஸ்லாம் வந்து கிரீக் ரிலிஜனுக்கு வந்து ஒரு முக்கியமான பங்கு வச்சு சொல்கிறாங்க. மோஸ்ட் ஹீரோஸ் originated from heroic epics such as Pelops in Olympia, but his quality was not always necessary. ஸோ கொடுத்துருக்காங்க. ஸோ ஹீரோயிக் எபிக்ஸ்லேருந்து நிறைய பேர் வந்திருக்காங்க சொல்லியிருக்காங்க. Pelops எக்ஸாம்பிள் வந்து Pelops ஆஃப் ஒலிம்பியா வந்து கொடுத்துருக்காங்க. இவரோட குவாலிட்டி வந்து எப்பயுமே வந்து எப்பயும் தேவைப்படலை. ஃபார் எக்ஸாம்பிள் ஹெரிக்தியாஸ் ஆஃப் Athens had a local hero cult without ties to an epic. ஸோ ஹெரிக்தியாஸ் ஆஃப் Athens வந்து ஒரு லோக்கல் ஹீரோ, அவருக்கு வந்து அவருக்கு வந்து லோக்கல் ஹீரோ கல்ட்டு இருந்திருக்கு. ஸோ என்னதான் எபிக்கில் அவரை பற்றி எந்த ஒரு அடையாளம் இல்லைன்னா கூட பார்த்தீங்கன்னாக்கா லோக்கல் ஹீரோ கல்ட்டு வந்துருக்கு அவருக்கும். ஆன் சம் அக்கேஷன்ஸ் extraordinary humans such as the founders of cities could also become the objects of a cult like Brazilus in Amphipolis கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னாக்கா என்ன சொல்லியிருக்காங்கன்னா சில டைமில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபவுண்டர்ஸ் ஆஃப் சிட்டிஸ் வந்து ஃபவுண்ட் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கும் வந்து கல்ட்டு வந்துருக்கு சொல்லியிருக்காங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா Brazilus in Amphipolis. ஸோ பார்த்தீங்கன்னா Brazilus நம்ம கேமில் வந்துருந்தோம். ஹீரோ ஸ்ட்ரைன்ஸ் ஆர் ஹீரோன்ஸ் வேர் ஆஃபன் கன்ஸ்ட்ரக்டட் ஆனது ஹீரோஸ் ரியல் ஆர் சஸ்பெக்டட் டூம்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஹீரோ ஸ்ட்ரைன்ஸு இல்லைனா ஹீரோன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து ஹீரோஸோட ரியல் தூமாண்டை வந்து வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன் எக்ஸ்பிரஷன் அமௌங்ஸ்ட் ரியல் ஹீரோ கல்ஸ் வாஸ் தி கல்ட் ஆஃப் ஹெர்குலிஸ். இதில் எக்ஸப்ஷன் இருக்குது. கல்ட் ஆஃப் ஹெர்குலிஸ் தான் எக்ஸப்ஷன். ஸோ ஹெர்குலிஸ் வாஸ் கன்சிடர்ட் as much as God as hero and his cult was widespread. ஸோ ஹெர்குலிஸோட கல்ட்டு தான் வைட் ஸ்ப்ரெடாக இருந்தது. ஏன்னா வந்து அவர் கடைசியில் காடாக இருப்பார். ஸோ பாதி என்ன டெமிகாடாக ஹீரோ வந்தாலும் காடும் வந்து இருக்கார் அப்புறமா. ஸோ ஃபஸ்ட்டு ஹீரோ வந்து இருப்பார், அதுக்கப்புறம் காடாக மாதிரி இருப்பார். தேர் ஆர் மெனி லார்ஜ் சாங்சுரிஸ் டெடிகேட்டட் டு தி டெமிகாட்ஸ் சச் as Heracleon in Thasos where he was viewed as one of the city's protectors. ஸோ இவருக்கு பெரிய சாங்சுரியில் நிறைய வச்சிருக்காங்க ஹெர்குலிஸ்க்கு. அதில் வந்து ஹெரிக்லியான் இன் தாசஸ் வந்து ஒன்று இருக்குது. ஸோ அப்படி அவருக்கு வந்து ஒரு சாங்சுரி வச்சிருக்காங்க. அது என்னென்னு பண்ணுறாங்கன்னா சிட்டி வந்து இது வந்து ப்ரொடெக்ட் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருக்காங்க. ஹெர்குலிஸ் ஸ்டீலிங் தி டெல்ஃபிக் ட்ரைபாட் சீன் ஃப்ரம் தி பிளாக் ஃபிகர் ஓனிகானி கொடுத்துருக்காங்க. ஸோ டெல்ஃபிக் ட்ரைபாட் வந்து திடீர் போட்டதாக சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து நம்ம ஹெர்குலிஸ் இது வந்து ஹைட் பண்ணுவோம். ஸோ அதை டெபிட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அவர் ஃபுல் ஸ்டோரியில் பார்த்தா அது தெரியும் என்னென்னு. ஸோ இது க்ளோஸ் பண்ணிப்போம். ஸோ வேறு என்ன இருக்கா? ஸோ இந்த பக்கம் அவ்வளோதான். ஸோ வந்து நம்ம இங்கே போகணும். வெளியே லைன் ஃபாலோ பண்ணுவோம். ஸோ 3வது போகிறோம். டூர் ஸ்டேஷனில் 3வது இடத்துக்கு போகிறோம். It was dedicated to Pelops. ஸோ Philippian which inspired the name Philippians. ஸோ Philippians பேர் எப்படி வந்து Philippian. ஸோ இது Pelops வந்து டெலிவரி பண்ணது. இஸ் கல்ட்டு டெவலப்ட் இன்டு தி founding myths of the Olympic Games and a black ram was sacrificed in his honor every year. ஸோ Olympic Games வந்து ஃபவுண்டேஷன் ஆஃப் ஃபவுண்டிங் மித்ஸ் ஆஃப் ஒலிம்பிக் கேம்ஸ். ஸோ ஒலிம்பிக் கேம்ஸ் Pelops. ஸோ Pelops தான் வந்து Pelops வந்து சொல்லியிருக்காங்க. பிளாக் ரேம் வந்து எப்பவுமே சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்க ஒரு வருஷத்துக்கும். தினேஷ் பாபு இது வந்து Assassin's ப்ரோ. Assassin's Odyssey. ஸோ டிஸ்கவரி டூர் மோடு இப்போ போய்ட்டு இருக்குது. டிஸ்கவரி டூர் மோடு. ஸோ இது க்ளோஸ் பண்ணிப்போம். உள்ளே வரும்போது ஃபிலிப்பைனஸ்னு வருது பார்த்தீங்கன்னா ஃபிலிப்பைனேஷன் வார்னு வருது பார்த்தீங்கன்னா ஃபிலிப்பைனேஷன் பெனிசுலான்னு ஒன்று இருக்குது. ஸோ அதுக்கு வந்து எப்படி பேர் வந்துச்சுன்னு Pelops மூலமாக பேர் வந்துச்சுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து அடுத்த ஸ்டேஷன் 3rd ஸ்டேஷன் போயிட்டோம். Pelops was both a legendary Greek hero and the mythical founder of the Olympic Games. According to legend, Pelops fell in love with the beautiful Hippodamia. Her father, Oenomaus, the king of Pisa, disapproved of their union. Having once heard a prophecy that he would be killed by his son-in-law, Oenomaus was known to challenge his daughter's suitors to chariot races, killing them when he won. Still, Pelops was determined to win Hippodamia's heart. Before the race, he enlisted the help of Poseidon, who gave him a golden chariot with 4 winged horses. Pelops was able to win both the race and the hand of his beloved, while Oenomaus was dragged to death by his horses. The start of this famous race was depicted on the eastern pediment of the Temple of Zeus. ராகுல் ரணேஷ், நான் பைத்தியம்னா நீங்கள் வந்துட்டு நான் விளையாடுறதே பைத்தியம் சொல்கிறீங்க. நீங்கள் வந்து பெரிய என்னோட நீங்கள் தான் பெரிய பைத்தியம். எதுக்கு பார்க்க வரீங்க? பார்க்க வராதிங்க. என்னோட பெரிய பைத்தியமே அப்போ இங்கே மாற்றுது அப்படின்னா. ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னாக்கா இதை பற்றி லேர்ன் பண்ணுவோம். ஸோ வந்து எஃப் கொடுப்போம். ஸோ லேர்ன் பண்ணிப்போம். Pelops வந்து நான் வந்து ஹிஸ்ட்ரி கற்றுட்ருக்கேன் ப்ரோ. நான் வந்து கேம் விளாட்னாலும் ஹிஸ்ட்ரி கற்றுட்ருக்கேன். நீங்கள் வந்து முட்டாள்தனமாக வந்துட்டு நீங்கள் யோசிச்சிங்கன்னா அது நான் ஒன்றும் பண்ண முடியாது. எனக்கு வந்து நிறைய தெரியாத விஷயம் நான் அதில் வந்து கற்றுட்ருக்கேன். இந்த கேமில் டிஸ்கவரி டூர் கொடுத்துருக்காங்க. அது ரீசெண்டாக விட்டுருக்காங்க. நான் வந்து கற்றுட்ருக்கேன்.
நீங்கள் முட்டாள்தனம் நான் வந்து லேர்ன் பண்ணுறது முட்டாள்தனம் நினச்சிங்கன்னா நீங்கள் தான் பெரிய முட்டாள். நான் அறிவு வளர்த்துணும்னு யோசிக்கிறேன், நீங்கள் வந்து முட்டாள் நினச்சிங்கன்னா அறிவு வளர்க்குறது முட்டாள்தனம்னா நீங்கள் தான் பெரிய முட்டாள். ஸோ இப்போ நாங்கள் பீலாப்ஸ் பற்றி படிப்போம். ஸோ பீலாப்ஸ் தி லெஜெண்டரி ஃபவுண்டர் வந்து கொடுத்துருக்காங்க. பீலாப்ஸ் வாஸ் போத் லெஜெண்டரி கிரீக் ஹீரோ அண்ட் மித்திக்கல் ஃபவுண்டர் ஆஃப் ஒலிம்பிக் கேம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களை மாதிரி பெரிய உலகத்திலே பெரிய முட்டாள் யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். ராகுல் டனேஷ் மேபி இருக்கலாம், உலகத்திலே பெரிய முட்டாளாக இருப்பீங்க. ஸோ பீலாப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கிரீக் லெஜெண்டரி ஹீரோ. ஸோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மித்திக்கல் ஃபவுண்டர் ஆஃப் ஒலிம்பிக் கேம்ஸ். ஸோ ஒலிம்பிக் கேம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவர் வந்து ஃபோன் பண்ணாங்க சொல்லியிருக்காங்க. அக்கார்டிங் டு லெஜெண்ட் பீலாப்ஸ் ஃபெல் இன் லவ் வித் பியூட்டிஃபுல் ஹிப்போடெமியா. ஸோ ஹிப்போடெமியா பார்த்தீங்கன்னா அவங்க மேலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா லெவலில் விழுந்திருக்காரு. ஸோ பார்த்தீங்கன்னாக்கா அவங்க ஃபாதர், ஸோ அதான் பார்த்தீங்கன்னாக்கா ஹிப்போடெமியா ஃபாதர் வந்து என்ன பண்ணியிருக்காங்க ஓனேமாஸ். ஸோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிங் ஆஃப் பீசா அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிசர்வ் பண்ணியிருக்காரு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவர் வந்து ஏன்னா எதனால் அப்படி டிசர்வ் பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னாக்கா சன்னிலா, அதாவது பார்த்தீங்கன்னாக்கா அவங்களோட டாக்டரோட ஹஸ்பண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவர் கில் பண்ணிடுவாங்கன்ட்டு ஒரு ப்ராஃபஸி கேட்டிருக்காரு. ஸோ வந்து கில் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஃபஸி வந்திருக்கு. அதனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவங்கள வந்து ஒனிமேஸ் என்ன பண்ணுவார்னா, அதனால் இஃபடமே ஸோ இவங்க டாக்டரோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சேரிட்லெஸ் வந்து வச்சுட்டு சேரிட்லெஸ் வின் பண்ணிட்டோடனே அவங்க எல்லாருமே கில் பண்ணிடுவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபீலப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதெல்லாம் தெரிஞ்சும் பார்த்தீங்கன்னா ஃபீலப்ஸ் வந்து டிட்டர்மெண்ட்டாக இருந்திருக்காரு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இஃபடமே வந்துட்டு வின் பண்ணோம், அவங்கள ஹார்ட் வின் பண்ண சொல்லிட்டு டிட்டர்மெண்ட்டாக இருந்திருக்காரு. பிஃபோர் தி ரேஸ் முன்னாடி அந்த சேரிட் ரேஸ் முன்னாடி என்ன பண்ணியிருக்காருன்னா ஹெல்ப் ஆஃப் பொசைடனோட ஹெல்ப் கேட்டிருக்காரு. கோல்டன் சேரிட் வந்து பொசைடன் வந்து கொடுத்துருக்காரு. ஸோ விங்டு ஆக்ஸ் 4 விங்டு ஆக்ஸஸ் வந்து இது இருக்குது. ஸோ அந்த சேரிட் பார்த்தீங்கன்னாக்கா 4 விங்டு ஆக்ஸஸோட அந்த சேரிட் இருந்திருக்கு. ஸோ ஃபீலப்ஸ் வாஸ் ஏபிள் டு வின் போத் ரேஸ் அண்ட் தி ஹேண்ட் ஆஃப் இஸ் பிலவுட். ஸோ பார்த்தீங்கன்னாக்கா ஃபீலப்ஸ் வந்து ரேஸ் வின் பண்ணியிருக்காரு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஹேண்ட் ஆஃப் இஸ் பிலவுட். ஸோ பார்த்தீங்கன்னாக்கா இஃபிடமே வந்து ஜெயிச்சிருக்காரு. ஸோ வைல் ஓனேமாஸ் வாஸ் டாக் டு டெத் பை சார்சஸ். பார்த்தீங்கன்னாக்கா ஓனேமாஸ் என்ன ஆச்சுன்னா கடைசியில் வந்துட்டு அவங்க அந்த அவங்களோட குதிரையை வந்து பார்த்தீங்கன்னா இழுத்துன்னு போயிட்டு சாவடிச்சிருக்கு. ஸோ இழுத்துன்னு போயிட்டு சாவடிச்சிருக்கு. த ஸ்டார்ட் ஆஃப் திஸ் ஃபேமஸ் ரேஸ் வாஸ் டிபிட்டட் ஆன் தி ஈஸ்டர்ன் பெடிமெண்ட் ஆஃப் தி டெம்பிள் ஆஃப் ஜியூஸ். ஸோ பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரேஸ் வந்து ஈஸ்டர்ன் பெடிமெண்ட் ஆஃப் டெம்பிள் ஆஃப் ஜியூஸ். ஸோ அந்த டெம்பிள் ஆஃப் ஜியூஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஈஸ்டர்ன் சைடில் வந்து டிபிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த பார்த்தீங்கன்னாக்கா இதாது. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆடியோ வந்து முடிச்சிடலாம். ஆடியோ முடிச்சுட்டு எஃப்ஷோமாக கொடுக்குறோம். ஸோ இன் கிரீக் மெத்தாலஜி Philip's father was Tantalus. So Tantalus அப்படின்னா Philip's father, the king of Siphilos in Lydia. So Lydiaல இருக்க Siphilos அப்படின்ற இடத்துல வந்து பின்னாக்கா அவர் தான் வந்து பின்னாக்கா Tantalus தான் வந்து கிங். The gods favored Tantalus and often invited him to their feats. So gods என்ன பண்ணியிருக்காங்க, Tantalus வந்து ஃபேவர் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பின்னாக்கா அப்பப்போ பெரிய பெரிய ஃபீஸ்ட் அவங்க நடக்கல, காட்ஸ்குள்ள ஃபீஸ்ட் நடக்கும்னா அதில் கூப்பிட்டுருக்காங்க. At one such feast Tantalus tried to serve his sons Philips to the gods as a way of testing them. ஸோ என்ன பண்ணியிருக்காங்க, ஃபீலாப்ஸ் வந்துட்டு காட்ஸ் டெஸ்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணியிருக்காரு, சர்வ் பண்ணுறதுக்கு விட்டுருக்காரு. கட் ஃபீலாப்ஸ் இன்டு பீசஸ் அண்ட் மேட் இஸ் ஃப்ரெஷ் இன்டு ஸ்டியூ. ஸோ என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபீலாப்ஸ் வந்து கட் பண்ணியிருக்காரு, பீஸாக கட் பண்ணியிருக்காரு. ஸ்டூ மாதிரி, அதாவது வந்து சூப் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒன்லி டெமிட்டர் டிஸ்டர்ப் பை தி லாஸ் ஆஃப் டாட்டர் பெர்செஃபோனே ஏட் ஃபீலாப்ஸ் ஷோல்டர். தி அதர் காட்ஸ் சென்ஸ் தி கிங்ஸ் ட்ரெச்சரி அண்ட் டிட் நாட் பார்ட்டேக் இன் தி ஸ்டியூஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னாக்கா என்ன இருக்குன்னா டெமிட்டர் தான் பார்த்தீங்கன்னாக்கா பெர்செஃபோனே வந்துட்டு பெர்செஃபோனே வந்துட்டு லாஸ் பண்ணியிருப்பார். அப்போ தான் ஹேடிஸ் கிட்ட லாஸ் பண்ணியிருப்பார். ஏன்னா ஹேடிஸ் வந்து கடத்திட்டு போயிட்டுருப்பான். ஸோ இப்போ ப்ரிசனாக கடத்திட்டு போயிட்டுருப்பாங்க. ஸோ அது வந்து நம்ம பார்த்தீங்கன்னாக்கா இதில் வரும். ஸோ ஃபீல்ட்ஸ் ஆஃப் எலிஷியமில் வரும். ஸோ ஃபீலாப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபீலாப்ஸோட ஸ்டூ வந்து அவர் மட்டும் தான் சாப்பிட்டாரு, டிமிட்டர் மட்டும் தான். மற்ற காட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவரோட சூழ்ச்சி தெரிஞ்சு கம்யூனிட் இருக்காங்க. ஜியூஸ் பனிஷ் டாண்டலஸ் பை சென்டிங் ஹிம் டு டாட்டரஸ். ஜியூஸ் என்ன பண்ணியிருக்காரு, இவர் வந்து டாண்டலஸ் வந்து டாட்டரஸ் காமிச்சிட்டாரு பனிஷ்மெண்ட்டுக்கு. வேர் ஹி குட் நாட் குவென்ச் ஹிஸ் thirst or sate his hunger. ஸோ பார்த்தீங்கன்னாக்கா அவரோட தாகத்தையும் சாப்பாடு இதுவும் பார்த்தீங்கன்னாக்கா தவிர்க்கிற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. எனி வாட்டர் ஆர் ஃப்ரூட் ரீச்டு ஃபார் ஸ்ட்ராங் கண்டினியூஸ்லி அவே ஃப்ரம் ஹிஸ் கிராஸ்ப் சர்விங் அஸ் தி ஆரிஜின் ஆஃப் தி வேர்டு டாண்டலைஸ். பார்த்தீங்கன்னாக்கா என்ன சொல்லியிருக்காங்கன்னா டாண்டலைஸ் இந்த வேர்டுக்கு ஆரிஜின் வந்திருக்கு. எப்படின்னா எதனா ஒரு தண்ணியோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபுட்டோ எது இருந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து அப்படியே சின்னதாக குறைஞ்சி போயிட்டு அவர் கையில் இருந்து மாட்டாத மாதிரிக்கு மாட்டாத மாதிரி அப்படியே போயிட்டு இருக்கு. டாண்டலைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால தான் வந்து டாண்டலைஸ் வேர்டு கிரியேட் ஆயிடுச்சு. வித் டாண்டலாஸ் டேக்கன் கேர் ஆஃப் ஜியூஸ் ரீஅசம்பிள்டு ஃபீலாப்ஸ். பார்த்தீங்கன்னாக்கா டாண்டலைஸ் வந்துட்டு பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டு பரத் சிவா நேவல ப்ரோ. ஸோ ஜியூஸ் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா ஃபீலாப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரீஅசம்பிள் பண்ணியிருக்காரு. பீஸாக கட் பண்ணாங்களா, அவர் ரீஅசம்பிள் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் லைஃப்க்கு திருப்பியும் வந்துட்டு உயிர் கொடுத்துருக்காரு. வித் எக்ஸப்ஷன் ஆஃப் இஸ் ஈட் அண்ட் ஷோல்டர். ஸோ ஷோல்டர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்ன பண்ணியிருக்காரு, நம்ம டிமிட்ரி சாப்பிட்டாரு. ஸோ அந்த ஷோல்டர் தவிர மீது எல்லாமே வந்துச்சு. ஐவரி ப்ரோஸ்டிக் பேண்ட் பை ஹிபாஸ்டியஸ். எபேஸ்டியஸ் வந்து என்ன பண்ணாருன்னா ஐவரியில், அதாவது யானை தந்தத்தில் வந்து கிரியேட் பண்ணிவிட்டு இன்னொரு ஷோல்டர் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இதை பார்த்தீங்கன்னாக்கா இதை ஃபீலாப்ஸோட ஹிஸ்ட்ரி. ஸோ ரெட் ஃபிகர் கிரியேட்டர் வித் சீன் ஆஃப் ஃபீலாப்ஸ் இஃபனமியா அண்டு ஒனிமஸ். பார்த்தீங்கன்னாக்கா எல்லாத்தும் உண்டு
டோட்டலாக வந்துட்டு 3 பேர் டிபீட் பண்ணுற மாதிரி ஒரு சீன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹை டெக்ஸ்ட் கொடுக்கணும். ஃப்ரெண்ட்ஸ் ஃபயர் தமிழன் ப்ரோ என்ன வேணும் டெல்லுன்னா என்ன ப்ரோ வினியே சொல்லிட்டுனே இந்த கேம் PS4க்கு வந்து நீங்கள் தான் டவுன்லோட் பண்ணுறோம் போயிட்டீங்க. அப்புறம் என்ன வேணும் ப்ரோ? ஸோ க்ளோஸ் பண்ணுறோம். ஸோ அப்படின்னாக்கா நான் காட்டியாச்சு. ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னாக்கா இது க்ளோஸ் பண்ணுறோம், ஹைட் பண்ணுறோம். ஸோ அடுத்த இடத்துக்கு போவோம். The Heraion was a temple dedicated to Hera. It is one of the oldest temples in the sanctuary, dating back to approximately 590 BCE. The structure included columns painted with images of women who won the Heraia, an athletic competition made up of running events. Every 4 years, 16 women were chosen to make a veil dedicated to Hera. These women also organized the competition, though they did not compete in it. The Heraia was unique for its focus on female athletes, in contrast to the male-exclusive Olympic Games. ஸோ இது வந்து ஹெராயன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டெம்பிள் ஆஃப் ஹெரா. ஸோ வந்துனாக்கா இதில் போவோம், ஹீல் லேர்ன் பண்ணி கொடுப்போம். ஃபஸ்ட் ஆடியோ. ஸோ ஹெராயன் வாஸ் டெம்பிள் டெடிகேட் டு ஹெரா. ஸோ ஹெராயன் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு டெம்பிள், அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹெரா காடுக்கு வந்துட்டு டெடிகேட் பண்ணியிருக்காங்க. இதுதான் பார்த்தீங்கன்னாக்கா ஓல்டஸ்ட் டெம்பிள் இது இந்த சாங்சுரியில். ஸோ மொத்தம் ஒலிம்பிக் இருக்கிற அந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஓல்டஸ்ட் டெம்பிள் 590 BCயில் வந்து சேர்ந்துருக்கு. ஸோ இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஸ்ட்ரக்சர்லாம் இருக்குது. ஸோ அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா காலம்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா. அதெல்லாம் ஃபுல் கதை இல்லை ப்ரோ. ஏன் ப்ரோ இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? இது வந்து டிஸ்கவரி டூர் ப்ரோ, இது கதை கிடையாது. ஸோ ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரி எப்படி இருந்ததுன்ட்டு டிஸ்கவரி டூர். ஸோ பார்த்தீங்கன்னாக்கா லேர்ன் பண்ணுறது தான். இது வந்து சண்டை கிடையாது, சண்டை தான் முடிஞ்சிச்சு. ஸோ இதில் வந்து சண்டை வராது. ஸோ காலம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா உமன் வந்து ரிலேட்டடாக பண்ணியிருக்காங்க அதில். ஸோ உமனும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த டைமில் ஒலிம்பிக்ஸில் கேமில் கலந்துருக்காங்க. ஹெராயா ஸோ அத்லெட்டிக் காம்படிஷன் வந்து ஹெராயான்னு ஒன்று வந்துருக்கு உமன்ஸ்க்காகவே. ஸோ ரன்னிங் இவெண்ட்ஸ் இருந்திருக்கு அதில். ஸோ அதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணவங்க பற்றி இதில் வந்து வரைஞ்சி வச்சிருக்காங்க சொல்லியிருக்காங்க. எவ்ரி ஃபோர் இயர்ஸ் 16 women were chosen to make a veil dedicated to Hera. எப்பயும் ஒரு 4 வருஷத்துக்கு ஒரு டைம் என்ன பண்ணுவாங்கன்னா 16 உமன் சூஸ் பண்ணிவிட்டு அவங்க வந்து இப்போனாக்கா வெயில் ஸோ டெடிகேட் டு ஹெராவுக்கு வந்து ஒரு டெடிகேஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. தீஸ் உமன் ஆல்சோ ஆர்கனைஸ் தி காம்படிஷன். ஸோ அவங்களாம் என்ன பண்ணியிருக்காங்க, காம்படிஷன் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. தோ தி டி நாட் கம்ப்ளீட் இட். ஸோ வந்து கலந்துக்க மாட்டாங்க காம்படிஷனில், பட் வந்து காம்படிஷன் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. ஹெராயா வாஸ் யூனிக் ஃபார் இட்ஸ் ஃபோக்கஸ் ஆன் ஃபீமேல் அத்லெட்டிக்ஸ். ஸோ ஹெராயா வந்து இப்போனாக்கா ஃபீமேல் அத்லெட்டிக்ஸ் ஃபோக்கஸ் பண்ணனால அது வந்து இப்போனாக்கா ஒரு தனித்தனமாக நின்றுருக்கு. ஸோ கான்டெஸ்ட் டு மேல் எக்ஸ்க்ளூசிவ் ஒலிம்பிக் கேம்ஸ். அப்படின்னாக்கா இதில் மேல் எக்ஸ்க்ளூசிவ் ஒலிம்பிக் கேம்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா மேல் மட்டும் தான் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதான் சொல்லியிருக்காங்க. ஹெராயெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஃபீமேல் ஒலிம்பிக்ஸ் போயிட்டு இருப்பாங்க. ஸோ வந்து நான் தப்பாக சொல்லிப்பேன்னு நினைக்கிறேன் மேபி மீனா. ஸோ அப்போனாக்கா அக்கார்டிவ் பர்சன் யாஸ் தி ஹெராயின் வாஸ் ஃபில்ட் வித் செவரல் ஸ்டாச்சூஸ் அண்ட் ஓடி ஆஃபரிங்ஸ். பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டாச்சூஸ் நிறைய இருந்திருக்கு ஹெராயனில். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஆஃபரிங்ஸும் நிறைய இருந்திருக்கு சொல்லியிருக்காங்க. பிசைட்ஸ் ஸ்டாச்சு ஆஃப் ஹெரா அண்ட் Zeus there was also a marble statue of Hermes holding infant Dionysus, a masterpiece of the famous sculptor Praxiteles, which has survived to the present day. ஸோ பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு பக்கத்தில் இந்த 2 டெம்பிள் பக்கத்தில் என்ன இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டாச்சூஸ் ஆஃப் ஹீரா. ஸோ ஹீராவோட ஸ்டாச்சுவும் ஜீஸோட ஸ்டாச்சு பக்கத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஹெர்மிஸோட மார்பிள் ஸ்டாச்சு ஒன்று இருந்திருக்கு. அவர் ஹெர்மிஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா டைனோசஸ், ஸோ சின்ன ஒரு குழந்தை டைனோசஸ் வந்து ஹோல்ட் பண்ணிட்டு இருக்க மாதிரியும், அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ஒரு ஃபேமஸ் ஸ்கல்ப்டர். ஸோ ஃபேமஸான ஒரு சிற்பி வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவர் பேர் பிரக்சிட்டிலஸ். அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது செஞ்சது, அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி வரைக்கும் சர்வே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதர் ஸ்டாச்சஸ் மென்ஷன்ட் பை தி traveler have disappeared, including statues of Hesperides, Athena, Apollo, Demeter, Core and more. ஸோ பார்த்தீங்கன்னாக்கா என்ன சொல்லியிருக்காங்கன்னா மீதி ஸ்டாச்சுலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ட்ராவலர் வந்து அதாவது உள்ள வராங்க பார்த்தீங்களா. ஸோ இந்த இடத்த பார்க்கறதுக்கு ஒரு நிறைய விசிட்டர்ஸ் வருவாங்க அப்போலாம் அந்த காலத்தில். ஸோ அவங்களாம் பார்த்தீங்கன்னாக்கா வந்து பார்த்த ஸ்டாச்சுஸ்லாம் பார்த்தீங்கன்னா எஸ்பிரிடஸ், அத்தினா, அப்போலோ, டெமிட்டர், கோர் அண்டு அது மற்ற காட்ஸ் வந்து ஸ்டாச்சுஸ்லாம் வந்துருக்கு. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா காணாமல் போயிட்டுருக்கு. ஸோ காணாமல் போயிட்டுருக்கு, அழிஞ்சிருக்கலாம். ஸோ எப்படினாலும் வந்திருக்கலாம். பர்சன் ஹஸ் ஆல்சோ டிஸ்கிரைப் டிஃப்ரெண்ட் ஆஃபரிங்ஸ் சச் அஸ் தி செஸ்ட் ஆஃப் கிப்சிலாஸ். பார்த்தீங்கன்னாக்கா பர்சன் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா நிறைய ஆஃபரிங் கொடுத்தாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா செஸ்ட் ஆஃப் கிப்சிலாஸ், த ஃபஸ்ட் டேரண்ட் ஆஃப் கோரிந்த் ஃபஸ்ட் டேரண்ட். ஸோ வந்து டேரண்ட்னா கொடூரமான ரூலர். ஸோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவர் கிப்சிலாஸ் பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. when Kipsilas was a baby, his mother put him in the chest to hide him from the Baccharii, so who were seeking to consolidate their power in the city. ஸோ பார்த்தீங்கன்னாக்கா பக்கராய் எதிர்த்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்க அம்மா வந்துட்டு ஒரு செஸ்ட்டை மறைச்சி வச்சிருக்காரு. ஸோ அந்த as thanks to the gods, Kipsilas later dedicated the chest to Olympia. ஸோ அந்த செஸ்ட் என்ன பண்ணியிருக்காரு ஒலிம்பியாக்காக கெப்சிலாஸ் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா
டெடிகேட் பண்ணியிருக்காரு. டெம்பிள் ஆல்சோ கண்டெய்ன்டு தி டிஸ்க் ஆஃப் ஹிபிட்டாஸ். ஸோ டிஸ்க் ஆஃப் ஹிபிட்டாஸ் வந்து இருந்திருக்கு டெம்பிளில், அது இருந்திருக்கு. விச் வாஸ் இன்ஸ்கிரைப்ட் வித் தி ட்ரூஸ் புட் இன் பிளேஸ் பை தி எலினஸ் டியூரிங் தி ஒலிம்பிக் கேம்ஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ட்ரூஸ், அதாவது வந்து ஒரு பீஸ் டாக் மாதிரி எழுதியிருப்பாங்க. ஸோ ஒரு இதெல்லாம் கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒலிம்பிக்ஸ் கேம்ஸ் அப்போ ஒரு முன்னாடி வச்சிருப்பாங்க. அது ஃபைனலி தேர் வாஸ் தி கோல்ட் அண்ட் ஐவர் டேபிள் ஆஃப் கொலோட்டஸ் வேர் தி ஆலிவ் ரேட்ஸ் இன்டென்டட் ஃபார் ஒலிம்பிக் டெஸ்ட் ஃபார் டிஸ்பிளே. பார்த்தீங்கன்னா கடைசி என்ன பண்ணியிருக்காங்கன்னா கோல்டு அண்ட் ஐவர் டேபிளில், ஸோ கோல்டால் ஆன டேபிள்லையும் யானை தந்தத்தான டேபிள்லையும் வந்து என்ன பண்ணியிருக்காங்க கொலோட்டஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆலிவ் ரேட்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னாக்கா அந்த விக்டர் மேலே சொன்ன பார்த்தீங்கன்னா தலை மேலே வைக்கிறது ஆலிவ் க்ரோன், அதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா வச்சிருப்பாங்க. விக்டர்ஸ் ஒலிம்பிக் டெஸ்ட் டிஸ்பிளே பண்ணுற மாதிரி வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெசிட் டெம்பிள் வாஸ் தி ஆல்ட்ரா ஃபீரா. ஸோ இது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஆல்ட்ரா ஃபீரான்னு வந்துருக்கு. விச் சின்ஸ் 1936 சர்வ் டு லைக் தி மாடர்ன் ஒலிம்பிக் ஃப்ளேம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்ட்ரா ஃபீரால் தான் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா என்ன சொல்லியிருக்காங்க, மாடர்ன் ஒலிம்பிக் ஃப்ளேம் வந்து அங்கே தான் அது அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏற்றி வைக்கிறாங்க. 1936 வந்து அங்கே தான் ஏற்றுறாங்க. ஸோ ஸ்டேட்டர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் ஃபார் ஒலிம்பியா டெபிக்டிங் ஹெரா அண்ட் தண்டர்போல்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டேட்டர் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சின்னதாக சிம்பிள் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹேராவும் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தண்டர்போல்ட்டும் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஹைட் பண்ணுவோம். ஸோ கீ கொடுத்து க்ளோஸ் பண்ணுவோம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா எத்தனை சைடு முடிச்சிருக்கோம், ஹெராயின் பற்றி முடிச்சிட்டோம். டெக்னிக் ஷோ ஹாய் ப்ரோ. ஸோ பக்கத்தில் இன்னொன்று இருக்குது, அங்கே தான் போகிறோம். Hera was the goddess of women, marriage, family, and childbirth. She ruled Mount Olympus as queen of the gods, along with her husband and brother Zeus. Many mythological stories paint her as being annoyed at Zeus's many lovers and illegitimate offspring. In Greek art, Hera is usually depicted as matronly and regal, often wearing a crown or sitting on a throne. She is also sometimes seen holding a pomegranate, a symbol of both fertility and death. Hera's cult was very popular across Greece, and Olympia even minted her image on its coinage. பப்ஜி எம்எல் இன்னைக்கு இல்லை ப்ரோ, நாளைக்கு தான் திருப்பியும். ஸோ எனக்கு ஹீரா பற்றி வந்துட்டு ஹேரா கார்டு வந்து பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து எனக்கு நம்ம பார்ப்போம். சரிச்சோ இது உள்ள போய்ட்டுறேன். ஓகே. ஸோ எனக்கு லேர்ன் பண்ண கொடுக்குறேன். ஸோ எஃப் கொடுத்துட்டு ஹேரா வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்ன சொல்லியிருக்காங்க, காடஸ் ஆஃப் உமன். ஸோ மேரேஜ், ஃபேமிலி அண்ட் சைல்டு பர்த் இதெல்லாம் சேர்ந்து ஒரு கார்டு பார்த்தீங்கன்னா ப்ரோ இவர் ஃப்ரீ ஃபயர் வாட்ஸ்அப் ஜாயின் குரூப் அனுப்புங்க ப்ரோ. டெக்னிக்ஸ் என்கிட்ட இல்லை ப்ரோ. ஸோ நம்ம டீமேட்ஸ் அனுப்புவாங்க, எல்லாம் வந்து ஃப்ரீ ஃபயர் மூலம் வந்துருங்க. அப்போ என்ன போட்டு அனுப்புவாங்க, நம்ம மாடரேட்டர் போடுவாங்க. என்கிட்ட இல்லை, குரூப் லிங்க் இல்லை. ஸோ பார்த்தீங்கன்னாக்கா காடஸ் ஆஃப் உமனு, மேரேஜ் அண்ட் ஃபேமிலி அண்ட் சைல்டு பர்த். ஸோ பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு வந்துட்டு ஹேராவை தான் வந்து டிஃபெண்ட் பண்ணியிருக்காங்க. ஷீ ரூல்டு மவுண்ட் எலிபஸ் ஆஸ் குயின் ஆஃப் காட்ஸ். பார்த்தீங்கன்னா குயின் ஆஃப் காட்ஸ் இவங்க தான், மவுண்ட் எலிபஸ் வந்து இவங்க தான் ரூல் பண்ணியிருக்காங்க. ஆனால் வித் ஹஸ்பண்ட் அண்ட் பிரதர்ஸ். பார்த்தீங்கன்னா பிரதரும் சரி ஹஸ்பண்டும் சரி ஜூஸ் தான். ஸோ அவங்க வந்து க்ரீக் கார்டும் சரி ஈஜிப்டியன் கார்ட்ஸும் சரி பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே அண்ணன் தங்கச்சிங்க இல்லைன்னா பார்த்தீங்கன்னாக்கா அக்கா தம்பிங்க அப்படி தான் கல்யாணம் பண்ணிப்பாங்க. ஸோ அவங்களுக்கு காட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த இது போகக்கூடாதுன்னு, அந்த பவர் போகக்கூடாதுன்ட்டு அப்படியே உள்ள இன்னர் சர்க்கிளில் மேரேஜ் பண்ணிப்பாங்க. அப்படி தான் இருப்பாங்க. ஸோ அவங்களோட காட் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா அப்படி தான். மெனி மித்தாலஜிக்கல் ஸ்டோரிஸ் பெயிண்ட் ஹேர் ஆஸ் பீயிங் அனாய்ட் அட் திஸ் மெனி லோஸ் அண்ட் இல்லெஜிட்டிமேட் ஹாப் ஸ்ப்ரிங் கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய ஸ்டோரியில் பார்த்தீங்கன்னாக்கா ஹீரா வந்துட்டு என்ன பண்ணியிருப்பாங்க, கோப்பர் மாதிரி காட்டியிருப்பாங்க. எப்படின்னா ஜூஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய லவ்ஸ் இருப்பாங்க. ஸோ அதே மாதிரியே அவங்களோட ஆஃப் ஸ்ப்ரிங் நிறைய பேர் இருப்பாங்க, அதாவது குழந்தைங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா குழந்தைங்கன்னா அதாவது அவரோட என்ன சொல்கிறது ஜூஸோட லவ்வர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க மூலமாக வந்து குழந்தைங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய ப்ராப்ளம் வரும். அதனால் அதெல்லாம் இவங்க எப்பவுமே கோபமாக இருக்கும்போது தான் கட்டிருப்பாங்க ஹீராவை. ஸோ நீங்கள் அந்த க்ரீக் அதெல்லாம் கேட்டிங்கன்னா தெரியும். ஸோ இன் க்ரீக் ஆர்ட் ஹீரா இஸ் யூஸ்வலி டிபிக்டட் அஸ் மேட்டர்னலி அண்ட் ரீகல். ஸோ பார்த்தீங்கன்னாக்கா மேட்ரன்லி அண்ட் ரீகலாக இருப்பாங்க. எப்படி பார்த்தீங்கன்னாக்கா எப்பவுமே ஒரு க்ரௌன் தலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இது இருக்கும், க்ரௌன் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு த்ரோன் மேலே செட் பண்ணியிருப்பாங்க அப்படின்ட்டு அந்த மாதிரி தான் ஸ்டாச்சு வந்து டிபிக்ட் பண்ணியிருப்பாங்க சொல்லியிருக்காங்க. ஒரு த்ரோனில் தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஷீஸ் ஆல்சோ சம்டைம்ஸ் சீன் ஹோல்டிங் பொமோகிரானேட். ஸோ பார்த்தீங்கன்னா பொமோகிரானேட் வச்சிருப்பாங்க கையில் எப்பவுமே அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் ஆஃப் போத் ஃபர்டிலிட்டி அண்ட் டெத். ஸோ பார்த்தீங்கன்னாக்கா குழந்தை உருவாக்கத்துக்கும் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா டெத்துக்கும் வந்து ரிலேட் பண்ணுற மாதிரி அந்த சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. ஹேராஸ் கல்ட் வாஸ் வெரி பாப்புலர் அக்ராஸ் கிரீஸ் அண்ட் ஒலிம்பியா ஈவன் மீட்டட் ஹேர் இமேஜ் ஆன் இட்ஸ் காயினேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹேராஸ் கல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பாப்புலரு. ஸோ ஒலிம்பியாவில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்க இமேஜ் வந்து டிபீட் பண்ணுற மாதிரி காயின்லாம் தயாரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இதில் போவோம். Hera played a part in several myths. One famous story in the Judgment of Paris, a beauty contest between Aphrodite, Hera and Athena. ஸோ பார்த்தீங்கன்னாக்கா இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஹேரா பற்றி கொடுத்துருக்காங்க. இவங்களில் பெரிய ஸ்டோரி பார்த்தீங்கன்னாக்கா ஜட்மெண்ட் ஆஃப் பாரிஸ். பார்த்தீங்கன்னாக்கா ட்ராஜன் ஒரு ஸ்டார்ட் ஆனதுக்கு இந்த ஜட்மெண்ட் ஆஃப் பாரிஸ் தான் காரணம். அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆஃப்ரோடிட்டியா ஹேராவா இல்லை அத்தினாவா இவங்க 3 பேரில் யார் பியூட்டின்னு கேட்டு பாரிஸ் கிட்ட போய் நிற்பாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆஃப்ரோடிட்டி தான் வந்து பியூட்டின்னு சொல்லிடுவார். ஸோ பாரிஸ். ஸோ அதான் இப்போ டியூரிங் தி வெட்டிங் ஆஃப் பீலியாஸ். இப்போ பீலியாஸ் வந்து ஆல் காட்ஸ் ஆர் இன்வைட்டட் எக்ஸப்ட் எரிஸ்.
தி காடஸ் ஆஃப் டிஸ்கார்ட். ஸோ காடஸ் ஆஃப் டிஸ்கார்ட் பார்த்தீங்கன்னாக்கா எரிஸ்னு ஒருத்தர் இருந்தார். ஸோ அவரை தவிர மீதி எல்லா கார்டும் வந்து இன்வைட் பண்ணலாம் ஃபீலியஸுக்கு வெட்டிங் நடக்கும்போது, ஸோ மேரேஜ் நடக்கும்போது. when she decided to come anyway she was turned away on the order of Zeus. பார்த்தீங்கன்னாக்கா என்னதான் இருந்தாலும் கூப்பிடலாம் எரிஸ் காடஸ் ஆஃப் டிஸ்கார்ட் அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா வரும்போது என்ன பண்ணியிருக்காங்க, வந்தாலும் ஜீஸோட ஆர்டர்னால வெளியே அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதனால் கோவம் அடைஞ்ச எரிஸ் என்ன பண்ணுறாங்க, ஒரு கோல்டன் ஆப்பிள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தூக்கி போட்டுட்டு அதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதில் வந்து டு தி ஃபேரஸ்ட், ஸோ யார் வந்து அழகாக இருக்காங்களோ மோஸ்ட் பியூட்டிஃபுல், ஸோ பார்த்தீங்கன்னாக்கா யார் வந்து ரொம்ப அழகாக இருக்காங்களோ அவங்களுக்கு தான் சேரும்ட்டு தூக்கி போட்டு போயிருக்காங்க. ஆஃப்டர் டே ஹீரா அண்ட் அதினா, ஸோ எல்லாமே இவங்க 3 பேருமே என்ன பண்ணியிருக்காங்க, அது வந்து எனக்கு தான் சொந்தம்ட்டு கேட்டுருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் வாண்டட் டு அட்ரிபியூட் தி காடஸ் ஆர்குமெண்ட். ஸோ ஜீஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா யாருக்கு சப்போர்ட் பண்ண மாதிரி என்ன பண்ணியிருக்காரு, எர்மிஸ் வந்து கேட்டிருக்காரு, ஆஸ்க் எர்மிஸ் டு பிரிங் தம் டு மோண்டிடா. ஸோ மோண்டிடாக்கு வர சொல்லிட்டு பாரிஸ் வந்துட்டு இப்போ ஜட்ஜ் பண்ண சொல்லியிருக்காரு. சன் ஆஃப் ட்ராஜன் கிங் பிரியாமோட சன், ட்ராஜன் கிங் பிரியாமோட சன்னு தான் பாரிஸ். ஸோ அவர் வந்துட்டு ஜட்ஜாக வச்சுருக்காங்க. ஈச் காடஸ் ட்ரை டு சால்வ் பாரிஸ் வித் ப்ராமிஸ். ஸோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லாரும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு காடஸ் என்ன பண்ணியிருக்காங்க, பாரிஸ் வந்து நம்மளுக்கு வந்து சாதமாக சொல்லிட்டு இது ஒன்று கொடுத்துருக்காங்க, இது நான் உனக்கு பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஹேரா வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏஷியா ரூல் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லாக ஏஷியாவும் வந்துட்டு பாரிஸ் நீ ரூல் பண்ணுவேன், நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கப்புறம் அதினா வந்துட்டு விஸ்டம் ஃபேம் அண்ட் க்ளோரி, ஸோ விஸ்டம் பார்த்தீங்கன்னாக்கா அறிவு புகழ், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா புகழ்ச்சி பல நாள் புகழ் வளருது அதெல்லாம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. ஆஃப்டர் டிடி பார்த்தீங்கன்னாக்கா என்ன பண்ணியிருக்காங்கன்னா எலன் ஆஃப் ஸ்பாட்டா வந்து பார்த்தீங்கன்னாக்கா மோஸ்ட் பியூட்டிஃபுல் மாடல் இன் தி வேர்ல்டு. ஸோ பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப அழகான ஒரு பொண்ணு வேர்ல்டுலேயே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து உனக்கு வந்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க, உன்னோட ஒய்ஃபாக மாத்திரம் சொல்லிட்டு சொன்னோடனே பாரிஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, ஆப்ரேட்டரி சூஸ் பண்ணுறாரு. ஸோ அண்ட் தி அதர் காடஸ் என்டேஜ். ஸோ எனக்கு இதனால ஆச்சு மற்ற 2 காடஸும் வந்து கோவம் ஆகிட்டு ட்ரோஜன் வார் ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. ட்ரோஜன் வார் ஸ்டார்ட் பண்ணது இதனால தான். ஸோ இந்த ஜட்மெண்ட் ஆஃப் பாரிஸ்னால தான் உங்களுக்கு வந்து ட்ரோஜன் வார் ஸ்டார்ட் ஆயிருக்கும். ஸோ இந்த ட்ரோஜன் வார் இதில் எதனால ஸ்டார்ட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ட்ரோஜன் வார் நிறைய பேருக்கு எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ ட்ரோஜன் வார் ஸ்டார்ட் ஆன ரீசன் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஜெயக்குமார் ப்ரோ ஹை மார்பிள் ஸ்டாச்சு ஆஃப் ஹேரா. ஸோ பார்த்தீங்கன்னா மார்பிள் ஸ்டாச்சு ஆஃப் ஹேரா இதுதான். ரோமன் காப்பி ஆஃப் கிரீக் ஒரிஜினல். பார்த்தீங்கன்னா கிரீக் ஒரிஜினல் 3rd century BC-லேருந்து கிரீக் ஒரிஜினலோட ரோமன் காப்பி இது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹேரா ஸ்டாச்சு பார்ப்போம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஐடெக்ஸ் கொடுக்குறேன், அப்புறம் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடமும் வந்து முடிச்சிட்டோம். ஸோ பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரோஸ் கலர் இடம் இருக்குது. ஸோ உமன் விக்டர்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லேர்ன் பண்ணுவோம். ஸோ இதை பற்றி என்னன்னு பார்ப்போம். ஆல் த உமன் நாட் அலவுட் டு கம்ப்ளீட் இந்த ஒலிம்பிக் கேம்ஸ். சரண் அண்ணா அவுட் டு பி மெம்பரா அப்படின்னா என்ன சொல்கிறீங்க ஜெயக்குமார் எம்? ஸோ ஆல் த உமன் நாட் அலவுட் டு கம்ப்ளீட் இந்த ஒலிம்பிக் கேம்ஸ். ஸோ ஒலிம்பிக் கேம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உமன் வந்து இப்போ கம்ப்ளீட் பண்ணாலும் இட் வாஸ் பாசிபிள் ஃபார் தம் டு வின் தி ஈக்வஸ்ட்ரியன் ஈவெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னாக்கா இது ஈக்குவலாக இருக்கிற ஈவெண்ட்ஸ் வந்து பப்ஜி இல்லை ப்ரோ, நாளை தான் ப்ரோ. ஸோ இன்றைக்கி லேட் ஆகிடுச்சு போட முடியல. ஸோ அது பார்த்தீங்கன்னா டைம் கிடைக்கல. ஸோ இதுவே டைம் கிடைக்காம சரி இன்றைக்கி முடிக்கணும்ட்டு போட்டுட்ருக்கேன். ஸோ நேற்று போடல இதுவே. ஸோ இன்றைக்கி டைம் இல்லை. ஸோ எனக்கு நாளைக்கு போட்டுருவோம். ஸோ நாளைக்கு போடலாம், நாளைக்கு மதியமாக போடுறேன். ஸோ இதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஈக்குவலான ஈவெண்ட்ஸ்லாம் நடந்திருக்கு. ஸோ எனக்கு திஸ் பிகாஸ் ஆர்ட்ஸ் அண்ட் சேரிட்டர்ஸ் அவார்டு நாட் தி ஜாக்கிஸ் ஆர் சேரிட்டர்ஸ் பட் தி ஓனர் ஆஃப் தியாஸ். ஸோ இப்போனாக்கா என்னதான் இதெல்லாம் வந்து இப்போனாக்கா சேரிட்டர்ஸில் வந்து இப்போனாக்கா என்னதான் வந்து இப்போனாக்கா சேரிட்டர்ஸில் ஜாக்கி ஆர் சேரிட் டிரைவர்ஸ்க்கு வந்து ப்ரைஸ் கொடுக்க மாட்டாங்க, ஓனர் ஆஃப் தி ஆர்ஸ்க்கு தான் வந்து ப்ரைஸ் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஃபர்ஸ்ட் உமன் டு பார்ட்டிசிபேட் இன் அண்ட் வின் ஒன் ஆஃப் திஸ் ரேசஸ் வாஸ் தி ஸ்பாட்டன் பிரின்சஸ் கினிஸ்கா. ஸோ இப்போ ஸ்பாட்டன் பிரின்சஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ரேஸில் ஃபஸ்ட்டு உமன் வந்து ஜெயிச்சது வந்து ஸ்பாட்டன் பிரின்சஸ் கினிஸ்கா. ஷி வாண்ட் ஈவெண்ட்ஸ் போத் இன் 396 BC-லையும் அண்ட் இது ஃபாலோவிங் ஒலிம்பியன். ஸோ 396 BC-லையும் 395 BC-லையும் வந்து இவங்களும் கினிஸ்கா அவங்க பிரின்சஸ் கினிஸ்கா வந்து ஜெயிச்சிருக்காங்க, 2 டைம் ஜெயிச்சிருக்காங்க அந்த ரேஸில். ஸோ அண்ட் விட்ரிஸ் மேட் வேர்ல்டு ஃபேமஸ் பண்ணாக்க இதனால் வேர்ல்டு ஃபேமஸ் ஆகிட்டாங்க அவங்க. ஸோ ஷி ஈவன் எரெக்டட் ஸ்டாச்சு ஆஃப் ஹெர்செல்ஃப் அண்ட் தி ஹர் ஆர்சஸ் இன் ஒலிம்பியா. ஒலிம்பியாவில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இவங்களே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஸ்டாச்சுவும் இவங்களோட ஆர்ஸ் ஸ்டாச்சுவும் வந்துட்டு செஞ்சு வச்சிருக்காங்க. ஆஃப்டர் டெத் ஷி வாஸ் மேட் ஹீரோ இன் ஸ்பாட்டா அண்ட் ஸ்டைன் வாஸ் பில்ட் இன் ஹர் ஹார்ட். ஸோ இவங்களோட டெத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்பாட்டில் ஹீரோவாக மாற்றிட்டாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு ஸ்டைன் கட்டியிருக்காங்க. ஸோ இவங்களோட பெருமையை வந்து புரியுது. ஆனால் யூஆர் ப்ரோ பிளேயர் இன் ஆல் கேம்ஸ். இல்லை ப்ரோ நான் எங்கள் ப்ரோ பிளேயர் இதில் வேணா கூட சொல்லுவேன் நான் ப்ரோ பிளேயர், ஏன்னா வந்து எனக்கு நல்லா தான் விளாட்றேன். ஸோ இதில் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் நல்லா விளாட்றேன். ஸோ வந்து கேம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி விளையாடிருக்கேன். ஸோ வந்து இப்போ வந்துட்டு இது கேம் வந்து கான்ஃப்ளிக்ட் இல்லாமல் விளையாடிருக்கு. ஸோ இது எஜுகேஷன் மோடு. ஸோ வந்து கற்றுக்கலாம் அப்போ எப்படி இருந்துச்சு, ஹிஸ்ட்ரி எப்படி இருந்துச்சு, அவங்க என்னென்ன மிஸ்டேக் பண்ணாங்க அதை வந்து கற்றுக்கலாம். அபிஷேக் ப்ரோ. ஸோ எனக்கு அதே மாதிரி பழங்காலத்திலே நம்மளோட நல்லா நாலேஜில் வந்திருக்காங்க, அதெல்லாம் பார்த்துக்கலாம். ஹவு டு பி மெம்பர் இன் திஸ் சேனல் ப்ரோ. மெம்பர் வந்து நான் ஒன்றும் போடல ப்ரோ, அதுக்கு ஆப்ஷன் போடல. ஸோ 10K ஒரு டாப் போட்டுக்கலாம். சிவகுமார் ஹாய் ப்ரோ, ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணி தான் மெம்பர் ஆகிட்டிங்கன்னு அர்த்தம். ஸோ ஒன்றும் மெம்பர்ஷிப் நான் போடல.
ஸோ அப்போ என்ன பண்ணியிருக்காங்க, ஃபாலோயிங் கினிஸ்கா அதர் உமன் லைக் யூரிலியோனஸ் பார்த்தீங்கன்னாக்கா யூரிலியோனிஸ் ஸோ யூரிலியோனிஸ் ஆஃப் ஸ்பாட்டா. ஸோ இன்னொரு ஸ்பாட்டா உமன் இன்னொரு ஸ்பாட்டா உமன் இருக்காங்க. பெரினிக்கி குவீன் ஆஃப் ஈஜிப்ட் பார்த்தீங்கன்னா பெரினிக்கி குவீன் ஆஃப் ஈஜிப்ட்லேருந்தும் அவங்களும் வந்து ஜெயிச்சிருக்காங்க. பெலிஸ்டிச்சி ஸோ மெக்கடோனியா சேர்ந்தவங்க பெலிஸ்டிச்சி அண்டு டீமெரிட்டா ஆஃப் எலிஸ் ஆல்சோ வெண்ட் ஆன் டு வின் யூகிஸ்டியன் ஈவெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. யூகிஸ்டியன் ஈவெண்ட்ஸ் ஜெயிச்சவங்கள இவங்க ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 4 பேர் கொடுத்துருக்காங்க. சாரி, ஸோ ஷோர்ட் எக்ஸ்ப்ளோரேன். ஸோ டெக்கட்ரெக்மை ஆஃப் சைரக்கஸ் சைன்டு பை ஆர்டிஸ்ட் கிமோன் அண்ட் டிபிக்டிங் குவாட்ரிகா அண்ட் ரிவர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மாதிரி தான் இந்த ரைட் சைடில் இருக்க சேரியட் ஓட்டுற மாதிரி கொடுத்துக்கலாம். அதுதான் வந்து ரேஸு. ஸோ இங்கே வந்து விக்டர் வந்து டினோட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம க்ளோஸ் பண்ணுவோம். சிவகுமார் ஹாய் ப்ரோ. ஸோ இது வந்து இந்த ஈவெண்ட் பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை முடிச்சிட்டோம். ஸோ லைலா ஹாசன் வந்து அன்லாக் ஆகிருக்கு. ஸோ நியூ ரெக்கார்டு அன்லாக் ஆகிருக்கு. ஸோ அது அதை வைப்போம். ஸோ நம்ம திருப்பி எல்லோ லைன் ஃபாலோ பண்ணணும். இன்னும் 4 இருக்குது. ஸோ 4 வந்து சீக்கிரமாக முடிப்போம். ஆனால் யூ ப்ளே ஐ வில் நாட் டெக்ஸ்ட். ஓகே ப்ரோ. அடுத்தது 6வது இடத்துக்கு வந்துட்டோம். இன்னும் 3 இடம் இருக்குது. One of the highlights of the Olympic Games was a ceremony that took place on the 3rd day of the festival. It began with a procession of athletes, ambassadors, Hellenodikai, and animals. The group made their way around the Altis until they arrived at the temple of Zeus. Then the animals were brought in front of the altar of Zeus and offered as a sacrifice. This sacrifice was known as a hecatomb, a word that originally described the sacrifice of 100 oxen. During the hecatomb, the bones and legs of the animals were burned and carried to the top of a mound of ashes from previous sacrifices. Meanwhile, the meat of the animals was saved for a large banquet held later in the evening. ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா பேக் பற்றி சொல்லியிருக்காங்க, எக்கடம் பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ அது நம்ம லேர்ன் பண்ணுவோம். ஸோ அதை பற்றி படிப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆடியோ. ஸோ ஒன் ஆஃப் தி ஹைலைட் ஆஃப் ஒலிம்பிக் கேம்ஸ் வந்து செரமனி டுக் பிளேஸ் ஆன் தி 3rd day ஆஃப் தி ஃபெஸ்டிவல். ஸோ 3 நாள் நடக்கிற செரமனி இது. ஸோ இதில் வந்து ப்ரொசஷன் ஆஃப் அத்லெட்ஸு அம்பாசிடர்ஸு ஹெலனோடோக்கே ஸோ அண்ட் அனிமல்ஸ் இது எல்லாமே வந்துட்டு எல்லாமே வந்து லைனாக நிற்க வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு ஈவெண்ட் நடக்கும். குரூப் மேட் தடவை அரௌண்ட் தி ஆல்டிஸ் அண்டில் தி அரைவ்ட் அட் தி டெம்பிள் ஆஃப் ஜூஸ். என்ன பண்ணுவாங்கன்னா சுற்றி அந்த டெம்பிள் சுற்றிட்டு வருவாங்க. டெம்பிள் ஆஃப் ஜூஸ் வந்து சுற்றிட்டு வருவாங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அப்புறம் இந்த ஆல்டருக்கு வர வரைக்கும் சுற்றிட்டு வருவாங்க. அந்த டெம்பிள் சுற்றிட்டு வருவாங்க சொல்லியிருக்காங்க. அனிமல்ஸ் வந்து என்ன பண்ணாங்க, அதுக்கப்புறம் இந்த இடத்துல ரீச் ஆனோன்னு என்ன பண்ணுறாங்கன்னா ஆல்டர் ஆஃப் ஜூஸ் கிட்ட அந்த அனிமல்ஸ் எல்லாம் கூட்டு வந்துட்டு சாக்ரிஃபைஸ் மாதிரி கொடுப்பாங்க. ஸோ இந்த சாக்ரிஃபைஸ் வந்து எக்கடாம் சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த வேர்டு எக்கடாம்ன்றது வேர்டு வந்து சாக்ரிஃபைஸ் ஆஃப் 100 ஆக்ஷன் 100 ஆக்ஷன் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணுறது தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேர்டு எக்கடாம்னு வச்சிருக்காங்க. ஸோ எக்கடாம் வந்து சொல்லியிருக்காங்க. டியூரிங் தி எக்கடாம் தி போன்ஸ் அண்ட் லெக்ஸ் ஆஃப் தி அனிமல்ஸ் வேர் பர்ன்ட் அண்ட் கேரிட் டு தி டாப் ஆஃப் மவுண்ட் ஆஃப் ஆஷஸ் ஃப்ரம் ப்ரீவியஸ் சாக்ரிஃபைசஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ போன்ஸும் லெக்ஸும் வந்து இப்போ சாக்ரிஃபைஸ் பண்ணுவோம்ல, போன்ஸ் அண்ட் லெக்ஸ் மீறும். ஸோ அதெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா பார்த்தீங்கன்னாக்கா எடுத்துகிட்டு போயிட்டு ஏற்கனவே இந்த எரிச்ச வந்து ஆஷஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, ஏற்கனவே இந்த சாம்பல் முன்ன கொடுத்த சாக்ரிஃபைஸ் கொடுத்த சாம்பல் இருக்கும் இல்லையா, அது மேலே வந்து இதெல்லாம் போட்டிருக்காங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் மீட் ஆஃப் அனிமல்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா இதில் அதுக்கப்புறம் மீட் கிடைக்கிற இதில் வந்து ஒரு இறைச்சிலாம் வந்து என்ன பண்ணுறாங்க சொல்லியிருக்காங்கன்னா ஒரு பெரிய ஒரு செலிப்ரேஷனுக்காக ஈவினிங் அந்த அன்றைக்கி நைட்டு ஈவினிங் அது செலிப்ரேஷன் பேங்க்வெட்டுக்காக வச்சுருக்காங்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு பார்ட்டி மாதிரி வச்சுருக்காங்க, அதான் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பேங்க்வெட்டாக பெரிய ஒரு ஃபுட் ஃபெஸ்டிவல் மாதிரி. ஸோ அப்படி தான் வரும். அந்த சாங்சுரி ஆஃப் ஒலிம்பியாஸ் அண்ட் ஏன்ஷியன்ட் ரிலிஜியஸ் பிளேஸ் பார்த்தீங்கன்னாக்கா சாங்சுரி ஆஃப் ஒலிம்பியா வந்து ஏன்ஷியன்ட் ரிலிஜியஸ் பிளேஸு. ஸோ லாங் பிஃபோர் தி கிரியேஷன் ஆஃப் தி கேம்ஸ் த ஆல்டிஸ் வாஸ் ஹோம் டு அண்ட் ஆரக்கிள் ஆஃப் கயா. ஸோ கயா ஆரக்கிள் ஆஃப் கயா வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. கயா வாஸ் கிரீக் பிரைமோடல் டிடி வாஸ் சீன் அஸ் பெர்சஃபிகேஷன் ஆஃப் தி அர்த் கொடுத்துருக்காங்க. ஸோ கயா வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு இந்த என்னது ஐயோ இன்னும் ஒருமே அது. ஸோ என்ன கேம் அது, காட் ஆஃப் வார். ஸோ காட் ஆஃப் வாரில் வந்து கயாவை பார்த்துருப்பீங்க நீங்கள் எல்லாமே. ஸோ அவங்க வந்து எர்த்தை வந்து பெர்சானிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க. எர்த் வந்து அவங்க தான் கயா தான் எர்த்துன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எர்த் மேடம் வந்து கயாவில் தான் சொல்லியிருப்பாங்க. காட் வந்து காட் ஆஃப் லேண்ட் வந்து கயா அப்படி சொல்லுவாங்க. ஆல்டிஸ் வந்து இந்த இருக்கிற ஆல்டிஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆரக்கிள் ஆஃப் கயாவுக்கு வந்து சேர்ந்தது அப்படி சொல்லியிருக்காங்க. ஆரக்கிள் வாஸ் லேட்டர் சப்ளண்டட் பை அன் ஆரக்கிள் ஆஃப் Zeus Oranas, though it's possible they two existed for a time. ஸோ இந்த ஆரக்கிள் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா கடைசியாக வந்துட்டு Zeus Oranas அப்படின்ற ஒரு ஆரக்கிள் வந்துட்டு இவங்க ரீப்ளேஸ் பண்ணிப்பாங்க. இல்லைனா 2 பேரும் கொஞ்ச நாளைக்கு வந்து ஒன்றா இருப்பாங்க அப்படி சொல்லியிருக்காங்க.
தி ஆரக்கிள் ஆஃப் ஜியூஸ் ஆல்சோ எவென்ச்சுவலி டிசப்பியர்ட். ஸோ எனக்கு ஆரக்கிள் ஆஃப் ஜியூஸ் வந்து எனக்கு அப்புறமா கொஞ்ச நாளில் மறைஞ்சிட்டாங்க. ஸோ அந்த இது மறைஞ்சிருக்கு. ஸோ ப்ராபபிலி பிகாஸ் ஆஃப் தி டெவலப்மெண்ட் ஆஃப் அதர் மேஜர் ஆரக்குலர் சைட்ஸ் லைக் டெல்ஃபி அண்ட் டொனானா. ஸோ இதுக்கப்புறம் வந்து எனக்கு ஏன் அப்படி இது மறைஞ்சிச்சு அப்படி பார்த்தீங்கன்னா ஆரக்கிள் ஆஃப் டெல்ஃபி அண்ட் டொனானா. ஸோ அவங்க வந்து புகழ்பெற்ற உடனே இவங்களோட புகழ்பெற்ற சொல்லியிருக்காங்க. அவர் டிவினேஷன் continues to be practiced in Olympia in the form of soothsayers. ஸோ பார்த்தீங்கன்னாக்கா என்னதான் இருந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா டிவினேஷன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா கடவுள்கிட்ட பேசிட்டு உங்களுக்கு குறி சொல்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னாக்கா இருந்திருக்காங்க. அப்பயும் ஒலிம்பியாவில் இருந்திருக்காங்க. ஃபார்ம் ஆஃப் சூத்சேயர்னா குறி சொல்கிறாங்கன்ற பேரில் அப்படின்றத இருக்காங்க சொல்லியிருக்காங்க. சூத்சேயர்ஸ் ஆர் அமங் தி பிரின்சிபல் ப்ரீஸ்ட் இன் ஒலிம்பியா. ஸோ இவங்க தான் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு முக்கியமான இவங்களாம் தான் ஒரு முக்கியமான ப்ரீஸ்ட் ஒலிம்பியாவில். They engage in a practice called a heroscopy in which they study the entrails of sacrificed animals to interpret the thoughts of Zeus கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க வந்துருவாங்க ஹீரோஸ்கோப்பின்னு ஒரு ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த ஒரு அது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களும் அண்ணா ஃபேனா ஓகே ப்ரோ ஜெயக்குமார். ஸோ பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஹேரோஸ்கோப்பின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா அனிமல் சாக்ரிஃபைஸ் பண்ணும் போல அந்த எப்படி வந்துட்டு என்ன மாதிரி ஆயிருக்கு அந்த அனிமல் வந்து எப்படி வந்து பேர்ன் ஆகிருக்குட்டு அதை வச்சுட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஜீஸோட ஃபார்ச்சூன் வந்து எப்படி உங்கள் மேலே ஃபேவர் ஆகுதுன்ட்டு வந்து குறித்து சொல்லியிருப்பாங்க. கனி சொல்கிற மாதிரி தான் அதுவும். ஸோ எனக்கு அதுவும் வந்து இப்போ எப்படி சொல்கிறது ஃபியூச்சர் வந்து சொல்கிற மாதிரி. ஸோ உனக்கு என்ன நடக்கும், ஸோ நல்லது நடக்குமா நல்லா கெட்டது நடக்குமான்ற மாதிரி அப்பயே சொல்லியிருப்பாங்க. சீன் ஆஃப் சாக்ரிஃபைஸ் ஆனே ரெட் விக்கர் கிரைட்டேர் கொடுத்துருக்காங்க. ஸோ சீன் ஆஃப் இப்போனாக்கா இது வந்து எனக்கு சாக்ரிஃபைஸ் பண்ணுறது கொடுத்துருக்காங்க அதில். ஸோ க்ளோஸ் பண்ணுவோம். ஸோ அடுத்தது இன்னும் 2 இருக்குதுன்னு நினைக்கிறேன். இல்லை 3 டூர் இருக்குது. ஸோ இன்னும் மூணுமே டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ 3 டிஸ்கஸ் பண்ணுவோம். மெயின் வந்து ஃபஸ்ட்டு முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் சைடில் இருக்கிறது ரோஸ் கலர் முடிப்போம். ஸோ எல்லா கலர் லைன் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டெம்பிள் ஆஃப் ஜீஸ் நினைக்கிறேன் மேபி அதுதான் வந்திருக்கும். The Olympic Games were dedicated to Zeus, and all the ceremonies and events were hosted in his honor. It is no surprise that the largest temple in the sanctuary was the Temple of Zeus. While most temples were restricted to priests, the Temple of Zeus welcomed all who visited Olympia. This openness was most likely meant to show off the gold and ivory statue of Zeus that stood within the temple's walls. The building also featured art depicting both versions of the Olympic festival's founding myth. The eastern pediment showed a scene from the legendary race between Pelops and Oenomaus. The temple's metapiece, meanwhile, showed the 12 labors of Heracles, the other mythical founder of the games. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டெம்பிள் ஆஃப் ஜீஸ் பற்றி சொல்லியிருக்காங்க. ப்ரோ இந்த கேமு ஃபினிஷ் பண்ணால் how many days it take? நிறைய நாளாகும் ப்ரோ. ஸோ எவ்வளோ நாளும் சொல்ல முடியாது. ஏன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு கொஸ்ட்டு இதில் நிறைய கொஸ்ட் இருக்குது. மெயின் கொஸ்ட் முடிக்கிறது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு மினிமம் 60 hours சொல்லியிருக்காங்க மெயின் கொஸ்ட் முடிக்கிறதுக்கு. அது இல்லாமல் டிஎல்சி முடிக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 10 hours. ஸோ ஒரு அது இல்லாமல் ஒரு 60 hours ஆகும். ஸோ ஒரு 120 hours கிட்ட ஆகும் குறைஞ்சது. கிவ் லைக் ஃபார் தி சேனல் போட்டுருக்கேன் ஜெயக்குமார். ஓகே ப்ரோ, ஓகே தேங்க்யூ ப்ரோ. ஸோ எல்லோரும் இப்போ ஜெயக்குமார் சொல்லி பண்ணுங்கள் அது மாதிரி பண்ணுங்கள். ஸோ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம லேர்ன் மார்க் கொடுப்போம் இதை பற்றி. ஸோ ஃபஸ்ட் ஆடியோ ஒலிம்பிக் கார்ட்ஸ் வந்து ஜீஸ் கார்டு ரிலீவ் பண்ணியிருப்பாங்க சொல்லியிருக்காங்க. செலமெண்ட்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ் வந்து எல்லாமே வந்து செரமன்ஸும் சரி ஈவெண்ட்ஸும் சரி எல்லாமே வந்து ஜீஸ்க்கு தான் வந்து ஆஃபரிங் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதனால் வந்து லார்ஜஸ்ட் டெம்பிள் இன் சாங்சுரி வந்து டெம்பிள் ஆஃப் ஜீஸ். இந்த இதில் இருக்கிற பெரிய டெம்பிள் டெம்பிள் ஆஃப் ஜீஸ் தான். While most temples were restricted to priests, the temple of Zeus welcomed to all who visited Olympia. ஸோ பொதுவாக வந்து இருக்கிற டெம்பிள் எல்லாமே ப்ரீஸ்ட் மட்டும் தான் உள்ள அனுமதி இருக்கும். ஆனால் டெம்பிள் ஆஃப் ஜீஸ் வந்து எல்லா உள்ளே வந்து ஒலிம்பியாவில் வர எல்லாருக்கும் வந்து அனுமதி கொடுத்துருக்காங்க. இந்த ஓப்பனர்ஸ்னால மோஸ்ட் லைக்லி மென்ட் ஷோ ஆஃப் இந்த ஓப்பனர்ஸ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஐவரி ஸ்டாச்சுஸ் ஆஃப் கோல்டு ஸ்டாச்சு அண்ட் ஐவரி ஸ்டாச்சு ஆஃப் ஜூஸ் வந்து டெம்பிள் வால்குள்ளே இருக்கிறது வந்து காட்டுறதுக்காக அப்படி சொல்லியிருக்காங்க. தி பில்டிங் ஆல்சோ ஃபீச்சர் ஆர்ட் டெபிக்டிங் போத் வெர்ஷன் ஆஃப் தி ஒலிம்பிக் ஃபெஸ்டிவல் ஃபண்டிங் மித்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நகுல் சாமி ஹாய் ப்ரோ. ஸோ நகுல் சாமியா இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த பில்டிங்கில் என்னென்ன வந்துட்டு பெயிண்டிங்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒலிம்பிக் ஃபவுண்டிங் ஃபெஸ்டிவலில் வந்து அது சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து ஈஸ்டர்ன் பெடிமெண்ட்டில் ஈஸ்டர்ன் சைடில் இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா பீலாப்ஸ் நம்ம இப்போ பச்சம் பார்த்தீங்கன்னா பீலாப்ஸ் கதை பற்றி பீலாப்ஸ் அண்ட் ஓனிமாஸ் வந்து கதை வந்து டிபிட் பண்ணியிருப்பாங்க. இன்னொரு மெட்டாபர்ஸில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா 12 லேபர்ஸ் ஆஃப் ஹெரிக்லஸ் ஹெரிக்லஸோட 12
லேபர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. அதை வந்து டிபீட் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அவரும் வந்து பார்த்தீங்கன்னா மிதிக்கல் ஃபவுண்டர் ஆஃப் தி கேமும் சொல்லியிருக்காங்க. ஸோ 2 மிதிக்கல் ஃபவுண்டர் ஆஃப் தி கேம் வந்து பார்த்தீங்கன்னா 2 சைடில் வந்துட்டு டிபீட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ நாட் ஓன்லி தி டெம்பிள் ஆஃப் Zeus was the largest temple in Olympia, it was also the largest temple in all of the Peloponnese region. ஸோ Peloponnese regionலே பார்த்தீங்கன்னா டெம்பிள் ஆஃப் Zeus வந்து இந்த டெம்பிள் ஆஃப் Zeus வந்து பெருசுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மெட்டாபி ஃப்ரம் தி டெம்பிள் ஆஃப் Zeus depicting Hercules and Cretan bull கொடுத்துருக்காங்க. ஸோ டெபிட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஹெர்குலஸும் கிரீட்டியன் புல்லும் வந்துட்டு டிபீட் பண்ணி வச்சிருக்காங்க. திஸ் கேம் நேம் நாகல்சாமி. ஸோ நாகல்சாமி இந்த நேம் பார்த்தீங்கன்னா அசன்கிரிட் ஆடிசி ப்ரோ போடுற பாருங்க, டைப் பண்ணுறேன். அசன்கிரிட் ஆடிசி. ஸோ இப்போ போயிட்டு இருக்குது டிஸ்கவரி டூர் மோடு. இது வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் மோடு. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹிஸ்ட்ரி லேர்ன் பண்ணலாம். ஸோ வந்து நான் தெரியாத விஷயம் கற்றுக்கலாம். ஸோ ஏன்ஷியன் காலத்தில் எப்படி இருந்திருக்கான் அப்படின்னு கற்றுக்கலாம். ஸோ அதுதான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கேம் ரிலேட்டடாக இருக்குது. ஸோ கேமில் வந்து நான் விளையாடிருப்பேன். ஸோ இந்த கேம் முடிச்சிருப்பேன். மெயின் ஸ்டோரி முடிச்சிட்டேன். ஸோ இன்னும் வந்து ஒரு டிஎல்சி பேக் 2 இருக்குது. 2 ஸ்டோரி முடிக்கணும், அது மட்டும் இருக்குது. ஸோ அடுத்தது உள்ளே போகிறோம். டெம்பிள் ஆஃப் Zeusக்குள்ளே போகிறோம். ஸோ 30 மீட்டர் இருக்குது. Zeus was the god of sky and thunder, and king of the Olympians. He ruled the world from his home on Mount Olympus. The child of Cronus the Titan, Zeus overthrew his father and cast the Titans out in a great battle known as the Titanomachy. He had children of his own with his wife Hera, including Ares, Hephaestus, Hebe, and Eileithyia. He also had many children without Hera, much to her consternation, but there are too many to list here. Zeus was believed to have control over the lives of mortals, as his many epithets attest to. For example, his title Horkios made him a keeper of oaths, while Xenios was the name conferred to him as a protector of hospitality. In Greek art, Zeus was usually depicted holding a thunderbolt and sitting on a throne, befitting his position as king. ஸோ Zeus பற்றி ஃபுல்லாக சொல்லியிருக்காங்க அதில். ஸோ பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டாச்சு ஆஃப் Zeus பற்றி ஃபுல்லாக சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் லேர்ன் பண்ண கொடுப்போம். ஸோ பார்த்தீங்கன்னாக்கா இதில் ஃபஸ்ட்டு ஆடியோ. ஸோ Zeus வந்து பார்த்தீங்கன்னாக்கா காட் ஆஃப் ஸ்கை அண்ட் தண்டர். ஸோ காட் ஆஃப் ஸ்கை அண்ட் தண்டர் சொல்லியிருக்காங்க. ஆனால் ஐஎம் ஒன்லி சீங் லைவ் போட்டுருங்க ப்ரோ. லைவ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேர் ஒன்றும் ஸ்கூல்லேருந்து காலேஜ் வந்துருக்க மாட்டாங்க. இது முடிச்சிட்ட அப்புறம் பார்ப்பாங்க ப்ரோ நிறைய பேர். ஸோ மேபி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேம் பற்றி நிறைய பேர் தெரியாமலும் இருக்காங்க. இன்னும் நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் இன்ட்ரெஸ்டாகவும் இருக்காங்க. மேபி நான் இப்போ போட்டேன்னா கூட ஃபியூச்சரில் பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதையும். ஸோ நான் இப்போ முடிஞ்ச வரைக்கும் நிறைய பேர் சர்ச் பண்ணால் இது கிடைக்கும் கண்டென்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்ருக்கேன். ஸோ எனக்கு மட்டும் நான் விளையாடுறது மட்டும் போதாது. ஸோ மற்றவங்களுக்கு டிஸ்பிளே பண்ண தான் போட்டுருக்கேன். ஸோ அதுதான் போட்டுருக்கேன் பார்த்தீங்கன்னா. ஸோ Zeus வந்து பார்த்தீங்கன்னா காட் ஆஃப் ஸ்கை அண்ட் தண்டர். ஸோ கிங் ஆஃப் ஒலிம்பியன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் தான் ஒலிம்பியன்ஸ்க்கு வந்து கிங் அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மவுண்ட் ஒலிம்பியஸ்லேருந்து வேர்ல்டு வந்து ரூல் பண்ணியிருப்பார் அப்படி சொல்லியிருக்காங்க. சைல்ட் ஆஃப் குரோனாஸ் பார்த்தீங்கன்னா குரோனாஸ் டைட்டன். ஸோ Zeus வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா குரோனாஸ் வந்துட்டு ஓவர் பண்ணிவிட்டு அவங்க அப்பா வந்துட்டு ஆட்சியிலேருந்து எடுத்துகிட்டு அவர் வந்து ஆட்சியிலேருந்து மாற்றிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா எல்லா டைட்டன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டாட்டர்ஸ்களை வந்து அடிச்சிருப்பாரு. அது வந்து இதில் போடல. டைட்டன்ஸ் கூட எல்லா டைட்டன்ஸ் கூட வந்து ஒரு சண்டை நடந்திருக்கும். ஸோ இவங்களோட சின்ன பசங்களும் சரி இப்போ இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லா இவங்களோட பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் சேர்த்து ஒரு பேட்டில் நடந்தது. ஸோ டைட்டன்ஸ் கூட ஒரு பேட்டில் நடந்தது. டைட்டானோமாக்கி அப்படின்ற பேட்டில் வந்து நடந்தது. ஹி ஹேட் சில்ட்ரன் ஆஃப் ஹிஸ் ஓன். பார்த்தீங்கன்னாக்கா ஹேரா கூட ஒரு சில்ட்ரன் நிறைய பேர் இருந்திருக்காங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னாக்கா ஹாரிஸு, ஹெஃபஸ்டாஸு, ஹீபி அண்ட் எலித்தியா. ஸோ இவங்களாம் தான் பார்த்தீங்கன்னாக்கா மெயின் சில்ட்ரன்ஸு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீரோ இல்லாமல் மற்ற நிறைய பேர் கூட நிறைய லவர்ஸ் வந்துருக்காங்க Zeusக்கு. ஸோ நீங்கள் அது Zeusோட கதை பற்றினே தெரியும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதில் நிறைய பேர் இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இங்கே மென்ஷன் பண்ணுறதுக்கு இடம்னு சொல்லியிருக்காங்க. Zeus was believed to have control over the lives of mortals. ஸோ பார்த்தீங்கன்னா Zeus வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லா மாடல்ஸ் நம்ம பார்த்தீங்கன்னாக்கா எல்லா மனுஷன் எல்லா வந்து என்ன சொல்கிறது. ஸோ எல்லா ஜீவராசி மேலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா கண்ட்ரோல் வந்துருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இஸ் மெனி எபிடேட்ஸ் அட்டஸ்ட் டு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து அவரோட நிறைய வந்து ஒரு சொல்லில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இஸ் டைட்டில் ஹோரிக்கியாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கீப்பர் ஆஃப் ஹோட்ஸ்னு சொல்லியிருக்காங்க. ஒன்று ஜீனியாஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ப்ரொடெக்டர் ஆஃப் ஹாஸ்பிலிட்டி சொல்லியிருக்காங்க. இது ரெண்டுமே டைட்டில் கொடுத்துருக்காங்க அவருக்கு. இன் கிரீக் ஆர்ட் Zeus was usually depicted holding a thunderbolt and sitting on a throne befitting his position as king கொடுத்துருக்காங்க. ஸோ எப்பவுமே வந்துனாக்கா கிரீக் ஆர்ட்டில் வந்து Zeus வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு தண்டர்போல்ட் கையில் வச்சிருக்க மாதிரியும் ஒரு பெரிய ஒரு சேரில் உட்காந்து த்ரோன் சேரில் உட்காந்துருக்க மாதிரியும் வந்து பண்ணியிருப்பாங்க. ஏன்னா இப்போ கிங்காக இருக்கட்டும், கிங்கில் ஒரு ஸோ அது வந்து பொசிஷன் கிங்கை வந்து டிபிட் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ மோனிஃபை கொடுக்குறோம். Zeus numerous extra martial dealings with mortal woman provoked the rage of very jealous Hera. ஸோ ஹேரா வந்து நிறைய வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவர் நிறைய லவ் இருந்தாங்க Zeusக்கு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய வந்துட்டு ஹேரா வந்துட்டு பொறாமப்பட வச்சுது. தே ஆல்சோ ரிசல்ட் இன் தி பர்த் ஆஃப் மெனி கிரீக் ஹீரோஸ். ஸோ பார்த்தீங்கன்னாக்கா இதனால் நிறைய கிரீக் ஹீரோஸ் வந்து பார்ன் ஆனாங்க பிறந்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Zeus would often transform himself for the purpose of selection கொடுத்துருக்காங்க.
ஜீஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேர் லவர்ஸ் வந்து பார்க்கறதுக்கு என்ன பண்ணியிருக்காருன்னா நிறைய நிறைய இதில் வந்து அவர் வந்து மாற்றிருப்பார். ஸோ வந்து அனிமலாக மாற்றிருப்பார். ஃபார் எக்ஸாம்பிள் அப்ரோச் ஆன்டியோபியாஸ் சேட்டை. ஸோ ஆன்டியோபி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆடும் அப்புறம் வந்து மனுஷனும் சேர்ந்த ஒரு சேட்டையர்னு சொல்லுவாங்க அதை. ஸோ அந்த ஹைப்ரிட் வந்து அது மாதிரி வந்துட்டு பார்க்க போனாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிரான்ஸ்போர்ட் ஸ்பான் ஃபார் லீடா. ஸோ ஸ்பான் அதாவது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு என்னது ஸோ கொக்கா மாறிட்டு வந்திருக்காரு. ஸோ லீடா பார்க்கறதுக்கு அண்ட் சேஞ்ச் புல் ஃபார் ஹீரோப்பாக பார்த்தீங்கன்னாக்கா புல்லா மாறி இருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சம்டைம்ஸ் ஈவன் இம்ப்ரெசனேட்டட் அதர் ஹியூமன்ஸ் லைக் when he appeared to alchemy as a husband happy to an act of depiction that led to the birth of Hercules. ஸோ ஹெர்குலிஸ் பிறகு என்ன பண்ணியிருக்காருன்னா ஆல்கமின் அவங்களோட ஹஸ்பண்ட் ஹாப்பி ட்ரான் மாதிரியே வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா வந்துட்டுனாக்கா ஹெர்குலிஸ் வந்து பிறக்கிறதுக்கான ரீசன் அப்படி சொல்லியிருக்காங்க. The abduction of Europa by Zeus in the form of a bull seen from ரெட் ஃபிகர் வேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஈரோப்பா வந்து கடத்திட்டு போகிற மாதிரி கொடுத்துருப்பாங்க அதில். ஸோ அப்படின்னாக்கா ஜீஸ் வந்து கடத்திட்டு போகிற மாதிரி இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த இதில் ஒரு பாட்டில் வந்து டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ க்ளோஸ் பண்ணுவோம். ஸோ ஒன்று இருக்குது. The temple of Zeus was home to the chryselephantine statue of Zeus, one of the 7 wonders of the ancient world. The statue, made of gold, ivory and wood, was sculpted by the renowned artist Phidias. At 13 meters tall, it was as impressive looking as it was difficult to maintain. Oil was used to protect the wood and ivory from cracking and to prevent general decay. While the statue does not exist today, it was thankfully described by Pausanias in great detail, so its legacy lives on. ஸோ இந்த ஸ்டாச்சு பற்றி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னாக்கா. இப்போது ஸ்டாச்சு பற்றி கொடுத்துருக்காங்க. கிறிஸ்டலஃபென்டைன் ஸ்டாச்சு ஆஃப் ஜீஸ் பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டாச்சு பற்றி பார்க்கலாம். ஸோ ஈலன்மோ கொடுக்குறோம். ஃபர்ஸ்ட் ஆடியோ. ஸோ டெம்பிள் ஆஃப் ஜீஸ் வாஸ் ஹோம் டு தி கிறிஸ்டலஃபென்டைன் ஸ்டாச்சு ஆஃப் ஜீஸ் பார்த்தீங்கன்னாக்கா. இந்த டெம்பிள் ஆஃப் ஜீஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அனாரியல் ஃபேன் போட்டுருங்க. ஓகே ப்ரோ ஜெயக்குமார் ஓகே. ஸோ இது வந்து ஏன்ஷியன்ட் வேர்ல்டில் 7 வண்டர்ஸில் இதுவும் ஒன்றும் சொல்லியிருக்காங்க. ஆனால் வீ கேன் டவுன்லோடு. என்ன ப்ரோ டவுன்லோட்னா புரியல. ஸோ இதுமாதிரிக்கா டெம்பிள் ஆஃப் ஜீஸ் வந்துட்டு இந்த கிறிஸ்டலஃபென்டைன் ஸ்டாச்சு தான் வந்துனாக்கா ஏன்ஷியன்ட் வண்டர்ஸில் ஒன்றும் சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்டாச்சு மேட் ஆஃப் கோல்டு. ஸோ கோல்டுலேயும் ஐவரி யானை தந்தத்துலேயும் அப்புறம் வுட்லேயும் சேர்ந்தது. ஃபிடியாஸால் செஞ்சப்படுது சொல்லியிருக்காங்க. அட் 30 மீட்டர்ஸ் டால். இது பார்த்தீங்கன்னாக்கா 13 மீட்டர் டாலில் இருக்கும். இப்போ ஹைட்டு பார்த்தீங்கன்னாக்கா 13 மீட்டர் ஹைட்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ ஹைட்டில் இருக்கனால மெயின்டைன் பண்ணுறது கஷ்டம் அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் ஆயில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆயிலெலாம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. வுட்டு ஐவரிலாம் கிராக் ஆகிற மாதிரி ஆயில் வச்சு ப்ரொடெக்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து ஜென்ரல் டீக்கே. ஸோ வந்து நார்மலாக வந்துட்டு உடஞ்சி போகாமல் இருக்கிறதுக்கும் அந்த ஆயில் யூஸ் பண்ணியிருக்காங்க. வைல் ஸ்டாச்சு டஸ் நாட் எக்ஸிஸ்ட் டுடே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த கேம் டவுன்லோடு எனக்கு தெரியல ப்ரோ. நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் பர்ச்சேஸ் பண்ணேன். ஸ்டீமில் பர்ச்சேஸ் பண்ணியிருப்பேன். அமௌண்ட் கொடுத்து வாங்கினதான் இந்த கேமு. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா எஜுகேஷன் மோடு வந்து பார்த்தீங்கன்னாக்கா யாருக்குன்னா அசம்பிள் ஆடிசி இருந்தால் ஃப்ரீயாக வரும்னு நினைக்கிறேன். ஸோ ஆடிசி நீங்கள் வாங்கிடணும். ஆடிசி கேம் இந்த கேம் வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வரும். ஸோ பார்த்தீங்கன்னாக்கா என்ன கொடுத்துருக்காங்க பர்சனேஜ் வந்து என்ன தான் இந்த ஸ்டாச்சு இந்த டைமில் இல்லைனாலும் பர்சனேஜ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பர்சனேஜ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டீட்டில் கொடுத்துட்டு போயிருக்காரு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதனால் இந்த ஸ்டாச்சோட லெகசி இன்னைக்கு வரைக்கும் வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஐ டெஸ்ட் கொடுப்போம். ஸோ கியூ கொடுத்து க்ளோஸ் பண்ணுவோம். ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இன்னும் அந்த ரெட் ரோஸ் கலர் இருக்கிறது மட்டும் பார்த்தணும். ஸோ இந்த கிட்டத்தட்ட இந்த டூர் முடிய போகுது. ஸோ ஒலிம்பியன் டூர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒலிம்பியன் டூர் முடியாது அவ்வளோ சீக்கிரம். ஸோ இன்ட்ராக்ட் டூர். ஸோ ஓவர் ரேட்டிங் கான்டெஸ்ட் சப்போர்ட்டர்ஸ் ஆஃப் பிளேயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னாக்கா கொடுக்குறோம். So though not part of the official competition இல்லைனாலும் ஃபர்ஸ்ட் ஆஃப் தி ஒலிம்பிக் ஃபெஸ்டிவல் ஃபீச்சர்டு ரெசிட்டல்ஸ் அண்ட் டீச்சிங் ஃப்ரம் போய்ட்ஸ் அண்ட் ஃபிலாசபர்ஸ். ஃபர்ஸ்ட் நாள் பார்த்தீங்கன்னாக்கா என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரெசிட்டல்ஸ் அண்டு டீச்சிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா போய்ட்ஸ் அண்ட் ஃபிலாசபர்ஸ் வந்து பேசுவாங்க சொல்லியிருக்காங்க. பிகாஸ் ஒலிம்பியா வாஸ் ஏ பப்ளிக் ஸ்பேஸ் இட் provided these orators an excellent opportunity to earn the ear of wealthy obstacles with the goal of turning them into future patterns கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த இடம் வந்து இப்போ பப்ளிக் ஸ்பேஸாக இருக்கனால ஒலிம்பியா வந்துட்டு இவங்க பேசுனாங்கன்னு வச்சிங்கன்னா ஸோ யாரா வந்து இப்போ வெல்த்தி அரிஸ்டோக்ரட்ஸ் ஸோ வெல்த்தி ஃபேமிலி சேர்ந்தவங்க யாரா வந்து இப்போ இவங்களை வந்துட்டு ஃபியூச்சர் பேட்டர்னாக மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட ஸ்கில்ஸ் வந்து நிரூபிச்சிருக்காங்க. ஓரல் ட்ரெடிஷன் வாஸ் ஸோ இம்பார்ட்டன்ட் இன் இஸ் தட் சம் fan and Olympic festivals like the Pythian games in Delphi included orating contest as part of the official program கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன பண்ண ஓரல் ட்ரெடிஷன் வந்து இப்போ ரொம்ப ஏன்ஷியன் கேம்ஸில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இருந்ததுனால என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபேன் அண்ட் லேக் ஃபெஸ்டிவல். ஸோ ஃபேன் அண்ட் லேக் ஃபெஸ்டிவல் வந்து இப்போ
பித்தியன் கேம்ஸ் இன் டெல்ஃபியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஓரேட்டிங் கான்டெஸ்ட்டும் வந்துருக்கு, அஃபிஷியல் ப்ரோக்ராமில் கான்டெஸ்ட்டும் வந்துருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சப்போர்ட்டட் ஆஃப் ஃபிலோசோட ஸ்டாச்சுஸ்லாம் வந்துருக்குன்னு போட்டிருக்காங்க. அந்த இமேஜ் வந்து டிபீட் பண்ணுறது அதுதான். ஸோ க்ளோஸ் பண்ணுறோம். ஸோ பக்கத்தில் இன்னொரு டூர் இருக்குன்னு நினைக்கிறேன் மேபி. ஸோ பக்கத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அடுத்த டூர் இருக்குது, ஒலிம்பிக் டூர் இருக்குது. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் ஒலிம்பிக் டூர் இது. ஸோ இது வந்து நெக்ஸ்ட்டு பார்ப்போம். ஸோ வேறு என்ன விட்டுருக்குன்னா ரோஸ் கலர் 2 இருக்குன்னு நினைக்கிறேன், அது 3 4 இருக்குது. ஸோ அதெல்லாம் மட்டும் பார்த்து போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே ஒன்று இருக்குது, 270 மீட்டரில் இருக்குது, அது ஃபஸ்ட்டு பார்த்து போயிடும். ஸோ இங்கேயே ஒரு ரோஸ் கலர் இருக்கா, இதை முடிச்சுட்டு போயிடுவோம். ஸோ எலிஸ் கார்னேஜ் அண்ட் பேனர் கொடுத்துருக்காங்க, எலிஸ் கார்னேஜ் அண்ட் பேனர் பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றி பார்ப்போம். So Elis is the most famous for its sanctuary of Olympia where the Olympics were held. So the sanctuary of Olympia. So Olympics வந்து இங்க தான் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. எலிஸ்ல தான். The main divinity of the sanctuary was Zeus. So முக்கியமான கடவுள் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு Zeus தான். Its main temple was dedicated to him and housed the famous gold and ivory statue of Zeus made by Phidias. Phidias made பண்ண ivory and gold ஆன ஸ்டாச்சு, Zeus ஓட ஸ்டாச்சு வந்து இருக்கு. அதான் பார்த்தீங்கன்னாக்கா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதான் மெயின் டெம்பிள் கொடுத்துருக்காங்க. Zeus was known as the king of gods. பார்த்தீங்கன்னா god of thunder கொடுத்து சொல்லியிருக்காங்க. king of gods அப்புறம் god of thunder அவர் Zeus. One of his attributes was the thunderbolt which was given to him by the Cyclops வந்து கொடுத்தது தான் thunderbolt சொல்லியிருக்காங்க. The carnage of Elis is associated with the Olympia and Zeus is often depicted in the carnage. பார்த்தீங்கன்னா carnage. ஸோ எலிஸில் கொடுக்குற வர காயினில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆனால் ஃபேஸ் லைவ் இன்றைக்கி இருக்குது ப்ரோ, இன்றைக்கி 7:30 மணி தான் இருக்குது. நம்ம ஃப்ரீ ஃபயர் லைவில் ஃபேஸ் லைவ் போடுவோம். ஸோ தண்டர்பால்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சைக்ளாப்ஸ் கொடுத்தது பார்த்தீங்கன்னா எப்பவுமே இவங்க எலிஸோட காயினில் வந்து எலிஸோட காயின்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா ஜீஸ் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. தே சம்டைம்ஸ் ஃபீச்சர் ஹெட் ஆஃப் ஜீஸ் பார்த்தீங்கன்னாக்கா சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜீஸோட ஹெட் மட்டும் கொடுத்துருப்பாங்க. பட் இஸ் ஆல்சோ காமன்லி ரீப்ரசன்டட் பை இஸ் தண்டர்பால்ட். சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா அவரோட தண்டர்போல்ட் அதாவது எனக்கு மின்னல் மூலமாக வந்துட்டு ஃபீச்சர் பண்ணியிருக்கோம் அப்படி சொல்லுவாங்க. விச் சர்வ்ஸ் அஸ் தி மாடல் ஃபார் தி ரீஜியன்ஸ் பேனர் ஆர் இஸ் சிக்னிஃபைங் அனிமல் த ஈகிள். ஸோ இந்த ரீஜன் எலிஸோட ரீஜன் பேனரில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தண்டர்போல்ட் இருக்கும் இல்லை ஈகிள் இருக்கும் சொல்லியிருக்காங்க. ஸோ சிக்னிஃபைங் அனிமல் ஈகிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னாக்கா இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ வந்து க்ளோஸ் பண்ணுவோம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா 7 கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இன்னும் நிறைய இருக்குது பக்கத்தில். ஸோ 180 மீட்டரில் ஒன்று இருக்குது. ஸோ அதுதான் போக போகிறோம் நம்ம. வாபஸ் வந்துச்சு. மாட்டிக்கினே இப்படி போவோம். ஸோ ஜிம்னாசியம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன் மேபி. ஒலிம்பிக் ஜிம்னாசியம், ஆமாம் ஜிம்னாசியம் தான் இருக்கும். ஸோ ஆட்டிக் ரெடி ஃபிகர்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஜிம்னாசியம் பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ உள்ளே போவோம். ஸோ ஆயிலிங் அப் தர் பாடிஸ் வாஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அத்லெட்ஸ் அஸ் தே ஆர் ட்ரெயின்ட் அண்ட் கம்ப்ளீட்டட் நெக்ரஸ். பார்த்தீங்கன்னாக்கா ஆயில் பண்ணுறது ரொம்ப முக்கியம்னு சொல்லியிருக்காங்க அத்லெட்ஸ்க்கு. ஏன் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க ட்ரெயின் பண்ணுறது சரி கம்ப்ளீட் பண்ணுறது சரி நேக்கடாக கம்ப்ளீட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஆயில் போட்டுருப்பாங்க. திஸ் ப்ராசஸ் டு சாஃப்ட் மசில் மசில் வந்து சாஃப்ட் பண்ணுறதுக்கும் யூஸ் ஆயிருக்கு. ஸ்கின் ப்ரொடக்ஷனும் வந்திருக்கு. சன்லேருந்து ஸ்கின் ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்கு. அண்ட் ஹெல்ப் டு ரெகுலேட் பாடி டெம்பரேச்சர் டு ஆயில் டீஹைட்ரேஷன். ஸோ பாடி டெம்பரேச்சர் குறையாமல் இருக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா டீஹைட்ரேட் ஆகாமல் இருக்கிறதுக்கும் இந்த ஆயில் யூஸ் ஃபங்க்ஷனாக இருக்குது. அத்லெட்ஸ் ஸ்ட்ரிப் அண்ட் தென் கவர் தர் பாடிஸ் ஃபஸ்ட் வித் ஆயில் அண்ட் தென் வித் ஃபைன் சாண்ட். பார்த்தீங்கன்னாக்கா அத்லெட்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு ஆயில் வச்சுட்டு பாடிஸ் வந்து கவர் பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மண் வச்சு கவர் பண்ணிப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. த யூஸ் ஆஃப் ஆயில் அண்ட் தி பாடிஸ் ஆஃப் அத்லெட்ஸ் மே ஆல்சோ ஹேட் அன் aesthetic purpose for wrestlers. It is also a functional choice. பார்த்தீங்கன்னா when oil bodies get covered and dust it increases the grip on their opponent கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னாக்கா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ரெசல் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க ஆயில் பண்ணுறது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா டஸ்ட்டில் கவர் ஆயிடுச்சுன்னா அந்த ஆயில் கிரிப் பிடிக்கிறதுக்கு ஆப்போனண்ட் கிரிப்பாக பிடிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆட்டிக் ரெட் ஃபிகர் கப் depicting an athlete preparing himself by pouring an oil from a Aribalas into his left hand behind him is a discus and 2 javelins. பார்த்தீங்கன்னாக்கா அவர் பின்னாடி டிஸ்கஸ் ஒன்று இருக்குது, 2 ஜாவலின் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னாக்கா இது ஒரு ஃபிகர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்ன சொல்லியிருக்காங்க, இது வந்துட்டு
ஒரு அத்லெட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆயில் ஊற்றிட்டு அவர் மேலே வந்துட்டு ஆயில் பூச மாதிரி கொடுத்துருக்காங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா 2 ஜாலின்னு ஒரு டிஸ்கஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஜிம்னேஷன் முடிச்சிட்டோம். அடுத்தது வேறு என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இன்னும் 2 தான் இருக்குது. இது 2 முடிச்சா முடிஞ்சுது. ஸோ எனக்கா ஃபஸ்ட்டு இது போயிடுவோம். 128 மீட்டரா? ப்ரோ செல்வி லாஸ்டா நான் முடிச்சு நான் போயிடுறேன். ரொம்ப தூரமாக இருக்கேன் மேமே. சரி இது அப்புறம் பார்த்துக்கலாம். ஓகே ப்ரோ, பாய் ப்ரோ. ஸோ ரொம்ப தூரமாக இருக்குன்னு வந்துச்சு. ஸோ இது அப்புறம் பார்த்துக்கலாம். ஸோ போயிட்டு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம குயிஸில் அட்டன் பண்ணுவோம். பக்கத்தில் ஒன்று கிடச்சி ஹலோ ஈஸ்வரன், ஹாய் ப்ரோ. ஸோ இங்கே ஒன்று இருக்குது. ஸோ இப்போ மாடர்ன் ஒலிம்பிக் ஃப்ளேம் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படின்னாக்கா இதை பற்றி டீட்டெயில்ஸ் பார்ப்போம். ஸோ மாடர்ன் கான்செப்ட் ஆஃப் லைட்டிங் தி ஒலிம்பிக் ஃப்ளேம் ப்ராக்டிஸ் ஸ்டார்டட் டூரிங் தி 1936 கேம்ஸ் இன் பெர்லின் ஆஸ் இட்ஸ் ரூட்ஸ் இன் ஆக்டிவிட்டிஸ். பார்த்தீங்கன்னாக்கா 1936 ஒலிம்பிக் கேம்ஸ் வந்து பெர்லின் நடக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஒலிம்பிக் ஃப்ளேம் வச்சு பண்ணியிருக்காங்க. அது வந்து பழையசிலே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. தி கேரிங் ஆஃப் தி டார்ச் வாஸ் அட்லீஸ்ட் இப்போ partially inspired by the Lampardromia, a relay race that required runners to reach the finish line while holding a still burning torch. பார்த்தீங்கன்னாக்கா அப்போயே ஒரு ஈவெண்ட் நடந்திருக்கு. லாம்பர்டிட்ரோமியா அப்படின்னு ஒரு ரிலே ரேஸ் நடந்திருக்கு. அது பார்த்தீங்கன்னாக்கா டார்ச் வந்து எரிஞ்சிட்டே இருக்கும்போது ஓடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவர் ஆல்ரெடி லாம்பர்டிட்ரோமியா வாஸ் ஹெல்ட் அட் மெனி ரிலீஜியஸ் ஃபெஸ்டிவல்ஸ் அண்ட் ஸ்போர்ட்டிங் ஈவெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல இருந்தாலும் it was not an event in the ancient Olympic Games. பார்த்தீங்கன்னா ஒலிம்பிக் கேம்ஸில் ஒரு ஈவெண்ட் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Instead the most famous flame important flame in Olympia was the sacred fire of Hera, which was used to light the sunset altars during the festival. ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு முக்கியமான ஃப்ளேம் ஒலிம்பியாவில் பார்த்தீங்கன்னாக்கா ஃபயர் ஆஃப் ஹெஸ்டியா. ஸோ வந்து இதுதான் வந்து ஃபெஸ்டிவல் அப்போது இந்த சாங்சுரி வந்து லைட் பண்ணுறதுக்கு வச்சுருக்காங்க அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ லாம்பர்டிட்ரோமியா சீன் ஃப்ரம் ஏ ரெட் ஃபிகர் ஓனிகோய் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது இதில் உங்களுக்கு அந்த டார்ச் எடுத்துகிட்டு போகிறது தெரியும். ஸோ வந்து டூர் முடிப்போம். ஸோ க்ளோஸ் பண்ணிப்போம். ஸோ டூர் முடிக்கலாம். பார்த்தீங்கன்னா போய் குயிஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுவோம். ஸோ டூர் முடிக்க போகிறோம். ஸோ டூர் முடிக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா எங்கே ஸோ பக்கத்தில் எங்கே போனோம் நம்ம பானவாஸ் கிட்ட போகிறோம். திருப்பியும் டூர் முடிய போகுது. Hello again. I hope you enjoyed your visit and feel a little bit closer to the gods. Well, as close as a mortal can get. Is there anything else you'd like to do? You like reach 20? Yeah, okay bro. Jai Kumar, bye bro. So Manaka, I'm ready for the quiz. Excellent. Let's see what you remember. Your first question is a simple one. So first question, which goddess was Zeus's wife? So எந்த goddess பார்த்தீங்கன்னா Zeus-ஓட wife சொல்றாங்க. நான் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியும் Hera. Correct. Not only was Hera Zeus's wife, she was his sister as well. But let's move on to the next question. So அடுத்த question போறோம். What kind of contest did Pelops win in his quest to marry Hippodamia? செஃபடியமே வந்துட்டு Pelops எப்படி வின் பண்ணாரு அப்படி சொல்லிருக்காங்க. chariot race. Yes, Pelops won a chariot race thanks to Poseidon's help. And now the final question. So final question. What was inscribed on the cup found near Phidias' workshop? So Phidias workshop வந்து என்னக்கா என்ன கப்ல வந்து என்ன சொல்றாங்க. I belong to Phidias அப்படி சொல்லிட்டு இருக்கு. Correct. Apparently
Phidias was very possessive of his things. Perhaps someone from the sanctuary kept stealing them. But I'm getting off track. Excellent work, friend! You Chris honor bro. the gods with your great wisdom. கிறிஸ் ப்ரோ எஃப்எஃப் 7:30 PM அரௌண்ட் 7:30 PM அப்படின்னாக்கா அடுத்து நெக்ஸ்ட் சஜஸ்ட் டூர் கூட்டு போகிறோம் சொல்கிறோம். ஸோ அடுத்த டூர் Of போகிறோம். course! Follow me, my friend! ஸோ அடுத்த டூர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அடுத்த பார்ட்டில் வரும். ஸோ அடுத்தது பார்ட் 4. ஸோ பார்ட் 4ல் பார்த்தீங்கன்னாக்கா அடுத்த டூர் போவோம். இங்கே இன்னொரு டூர் இருந்ததுன்னு நினைக்கிறேன். பட் வந்து அப்புறமா பார்ப்போம். மேபி அது எப்போ வருதுன்னு பார்க்கலாம். ஒலிம்பிக் டூரு. ஸோ எலிஸில் பார்த்தீங்கன்னாக்கா இன்னொரு டூர் இருக்கா. ஸோ காட்ஸ் ஆஃப் ஒலிம்பியா வந்தீங்கன்னாக்கா டூர் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ அடுத்த டூர் வந்திருக்கு. ஓகே வேறு இடத்துல வந்திருக்கோம். ஸோ ஏத்தன்ஸ் திருப்பி வந்திருக்கோம். ஏத்தன்ஸில் அடுத்த டூர் இருக்குது. ஸோ நம்ம அடுத்த டூர் வந்து ஏத்தன்ஸில் திருப்பி இருக்கும். ஸோ ஏத்தன்ஸில் நிறைய டூர் இருக்குன்னு நினைக்கிறேன் மேபி. ஸோ அது அப்புறம் பார்க்கலாம். ஸோ வந்து இப்போ இங்கே வந்திருக்கோம். இது அகோர் ஆஃப் ஏத்தன்ஸ். ஸோ அகோர் ஆஃப் ஏத்தன்ஸ் மார்க்கெட். ஏத்தன்ஸோட மார்க்கெட் வந்து நம்மளுக்கு அடுத்த டூரில் போவோம். ஸோ நான் கேரக்டர் சேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ நம்ம வந்து லைலாசனை வைப்போம். ஸோ வச்சுட்டேன். ஃபோபஸ் மவுண்ட் எதுனா இருக்கா புதுசாக? இல்லை அதே தான் இருக்குது. ஸோ அப்படியே வச்சுப்போம். எஸ். ஸோ இதோட வந்து பார்ட் 3 டிஸ்கவரி டூர் வந்து முடிப்போம். ஸோ பார்ட் 4ல் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஏத்தன்ஸில் இன்னொரு டூர் வந்து ஏத்தன்ஸில் வருது. ஸோ தேங்க்ஸ்